Welcoming all of you to Topper Series. இன்னைக்கு we have communal rank 667. So congratulations Hema. நல்ல rank நல்லா பண்ணிருக்கீங்க. So very happy with your success. உங்களோட சக்ஸஸ் ஜேர்னி நீங்க யூ கேன் ஷேர். இருக்கவங்க எல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ இல்லையோ, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஒரே எக்ஸைட்டடா தான் இருக்கேன் கதை கேட்க. ஸோ ஐ லிசன் டு யுவர் ஸ்டோரி. யூ கேன் டேக் யுவர் டைம் அண்ட் நீங்க ஸ்கிராச்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். யா, தேங்க்யூ. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆடியபிள் என்னோட வாய்ஸ், ஆடியோ வீடியோ? யா, கிளியர். ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். எனக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. எப்பயுமே வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான். ஒரு டாப்பர் சீரியஸ்ல இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ். இந்த எனக்கு டாப்பர்னு சொல்லும் போதே லைட்டா நர்வஸ் ஆகுது. ஏன்னா நான் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ஆக்சுவலி பேசிக்கலி அப்பா பாத்தீங்கன்னா எஸ்ஐ, அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர். ஸோ பேசிக்காவே வந்து நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சொல்லிதான் வந்து வளர்த்தாங்க சின்ன வயசுல இருந்தே. நான் வந்து 2016 வந்து காலேஜ் முடிச்சேன். பிஇசி தான் முடிச்சேன். 16 முடிச்சுட்டு யூஸ்வலா இருக்கும்ல, என்ன பண்றது அப்படின்ட்டு தெரியாம, ஓகே நான் ஒரு பேங்க் கோச்சிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் பேங்க் கோச்சிங் ஜாயின் பண்ணி ஒரு 6 months பண்ணேன். என்னோட நேச்சரான ஹேபிட்டே என்னன்னா, நான் வந்து எதை பண்ணாலும் அதை வந்து கன்சிஸ்டன்டா பண்ணவே மாட்டேன். எது பண்ணாலும் ஒரு 3 மாசம் 6 மாசம் 3 மாசம் 6 மாசம் அப்புறம் அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துருவேன். அப்படிதான் வந்து நான் போய் ஜாயின் பண்ணேன். பேங்கிங் கோச்சிங் ஜாயின் பண்ணேன். 6 months போனேன். அப்புறம் குவிட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இந்த டிப்ளமோ இன் பேங்கிங்னு சொல்லிட்டு 1 year கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணேன். அப்புறம் அது போனேன், அது குவிட் பண்ணி அப்புறம் அது முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணலாம், ஒரு எய்ம்லாம் இல்லை எனக்கு, இது ஆகணும் அது ஆகணும் அப்படின்னு எய்ம்லாம் கிடையாது. அப்புறம் ஒரு ஜாப்ல பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணேன். ஒரு 1 year அங்க ஒர்க் பண்ணேன். ரொம்ப அது என்ன மாதிரியான ஜாப்னா, இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து புரோக்கிங் எக்ஸிக்யூட்டிவா ஒரு ஒர்க். ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். அப்புறம் ரொம்ப டார்கெட் ப்ரெஷர் இதெல்லாம் இருந்துச்சுன்னு முடியலன்னு குவிட் பண்ணிட்டேன். அப்ப வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஓகே நீ படி, நாங்க சப்போர்ட் பண்றோம், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த அந்த விதைய விதைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து எங்க அம்மா தான் ஃபுல்லா. நீ படி, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரப்பயே அப்பா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல தவறிட்டாரு. ஸோ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப வீட்டுக்கு பெரிய பொண்ணு நான் தான். எனக்கு தம்பி இருக்கான். அப்போ வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகே நம்ம பெரிய பொண்ணு, நம்ம எதாவது பண்ணணும், நம்ம ஃபேமிலிக்கு எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் என்னால ஆனா வெளியே இருக்கிற ஒர்க் நேச்சர், ஒரு பிரைவேட் ஜாப்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி, இதெல்லாம் எதுவுமே வந்து எனக்கு வந்து ஆப்ட் ஆகல. என்னோட கேரக்டருக்கு, என்னோட ஸ்டடி, என்னோட மைண்டுக்கு எதுக்குமே வந்து அது வந்து சூட் ஆகல. ஓகே நம்ம இப்ப வெளியே இருக்க நேச்சர் வந்து நான் பார்த்துட்டு வந்துட்டேன். வெளியே வந்து நம்மளால கண்டிப்பா சஸ்டெயின் ஆக முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்புறம் அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, நீ கவர்மெண்ட் ஜாப் படி அப்படின்னாங்க. எல்லாரும் மாதிரியும் வந்து எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்குல்ல, ஓகே அந்த இன்ஸ்டியூட்ல போய் சேர்ந்துட்டா நம்ம ஜாப் வாங்கிடுவோம், ஓகே இது ஒரு பெரிய இன்ஸ்டியூட், வருஷம் ஸ்டேட் ரேங்க் கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் வந்து கள்ளக்குறிச்சி. ஏன்னா வந்து நான் இங்க கோயம்புத்தூர்ல வந்து ஜாயின் பண்ணேன் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல. நம்ம சிக்ஷா மாதிரி அங்க பார்ஷியல் பேமெண்ட்லாம் கிடையாது, ஃபுல் பேமெண்ட் தான். ஒரே ஃபுல் பேமெண்ட் பே பண்ணி போய் ஜாயின் பண்ணேன். டெய்லி போவேன், கிளாஸ் போவேன், அட்டன் பண்ணுவேன். இது இப்போ ஜாயின் பண்ணதுனால நான் இதுக்காகவே அங்க ஹாஸ்டல் எடுத்து ஸ்டே பண்ணி, பிஜில ஸ்டே பண்ணி அப்படிதான் நான் போனேன். ஒரு 6 months போனேன். அந்த 6 months ஓகே இதெல்லாம் படிக்கணும், ஸ்கூல் புக்லாம் படிக்கணும், எக்ஸ்ட்ரா இந்த புக்ஸ் எல்லாம் வெளியே சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு ஒன்னா தேடி கலெக்ட் பண்ணி பார்த்தா என் நேரம் அப்பதான் வந்து இந்த பழைய புக்கு புது புக்கா வந்து மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 standard மாறி இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாவே புது புக்கா மாறிடுச்சு. அப்புறம் பழைய புக் புது புக் 2ம் படிக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா இது நம்ம படிக்க வந்த நேரமே இப்படி இருக்கே அப்படின்ட்டு திரும்ப எல்லா புக்ஸும் கலெக்ட் பண்றது, அதுக்கே அப்படியே ஒரு பக்கம் புக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே இருப்பேன், ஒரு பக்கம் அப்படியே பொறுமை படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சு, லாக்டவுன் வந்துச்சு. 2019 இந்த ஜேர்னி ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஜூலைல. அப்ப வந்து அப்புறம் லாக்டவுன் போட்டாங்க. அப்புறம் லாக்டவுன்ல நான் பண்ண ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, எங்கேயுமே ஸ்கூல் புக்ஸ் மேண்டேட்டரி அப்படிம்பாங்க. அந்த லாக்டவுன் ஃபுல்லா நான் 6th இருந்து 12th standard வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸை லைன் பை லைனா படிச்சு நான் வந்து ஃபுல்லா நோட்ஸ் எடுத்தேன். அந்த லாக்டவுன்ல நான் பண்ண ஒரே உருப்படியான வேலை அதுதான். இப்ப வந்து எனக்கு ஸ்கூல் புக்ஸ்ல எது எங்க இருக்குன்னு தெரியும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஸ்கூல் புக்ஸ்ல கனெக்ஷனே இருக்காது. இப்போ 6th standardல ஒண்ணு இருந்தா அது 12th standardல ஒண்ணு இருக்கும்,
நீங்களா தான் போய் போய் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி நீங்க கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பேக் ஸ்டோரி எல்லாம் எதுவுமே தெரியாது. இப்ப இவர் இங்க இருக்காரு, இவர் இதை பண்ணாரு, அவர் இதை பண்ணாரு அப்படின்ட்டு தான் நம்மளால படிக்க முடியும். ஓகேவா? இப்ப வந்து லாக்டவுன் வந்துச்சு. ஆக்சுவலி லாக்டவுன் முன்னாடி நான் ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருந்தேன்ல, அப்பதான் எனக்கு சேகர் சாரை ஃபர்ஸ்ட் தெரியும். அவர் வந்து அங்க பாலிட்டி எடுத்துட்டு இருந்தாரு. ஆஹ் அப்ப வந்து ஓகே, அப்ப வந்து ஏதோ டவுட் சம்திங் கேட்கும் போது வந்து ஃபோன் நம்பர் வந்து சார் கொடுத்தாரு. இதுக்கு மெசேஜ் பண்ணுங்க, இந்த உங்க டவுட்ஸ் வந்து இதுக்கு அனுப்புங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு. நான் வந்து எவ்வளவு ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஸ்டூடெண்ட்னா, அது கூட நான் வந்து நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சாருக்கு நான் எதுவும் ரிப்ளை எல்லாம் பண்ணல. என் ஃப்ரெண்டு நித்யான்னு சொல்லிட்டு அவங்கதான் வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி சம்திங் ஏதோ எலெக்ஷன் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அப்ப சார் வந்து கிளாஸ்ல ஒண்ணு நடத்தினாரு. பட் ஆனா சோர்ஸ் புக்ல வேற ஒண்ணு இருந்துச்சு. அது என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு சார் கிட்ட கேட்டோம். அப்ப வந்து அப்படி அப்படி வந்து அவங்க நித்யா வந்து சேவ் பண்ணாங்க, சார் நம்பர் சேவ் பண்ணாங்க. அப்பெல்லாம் வந்து சிக்ஷாவே ஸ்டார்ட் பண்ணல அந்த டைம்ல எல்லாம். இப்படி போயிட்டு இருந்துச்சு கிளாஸஸ். நான் படிச்சேன். அப்புறம் லாக்டவுன் போட்டாங்க. அப்புறம் திரும்ப நான் கோயம்புத்தூர் தான் வந்தேன். ஆப்வியஸ்லி நான் வீட்டுல இருந்தா கண்டிப்பா படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப நான் கோயம்புத்தூர் வந்தேன். என் ஜேர்னி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. நான் வந்து இப்ப எப்படின்னா, நீ ஒரு ஆஸ்பிரண்டா அப்படின்னா, ஆமா நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படிச்சு வச்சிருக்கேன். ஏதோ ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து அங்க நடத்தின கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு. எங்கிட்ட கனெக்ஷன்லாம் இல்ல, பட் நான் படிச்சேன் எல்லாமே. ஓகே. அப்போ ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஸ்டியூட் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். இந்த மாதிரி சிக்ஷான்னு சொல்லிட்டு சேகர் சார் அவங்க ஒய்ஃப் தான் அது வந்து நடத்துறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நித்யா அவங்க தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஏன்னா சார் வந்து ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க போல சிக்ஷா பத்தி. இந்த மாதிரி அவங்க வந்து பண்றாங்க, ஆன்லைன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான், நம்ம காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ரெடி ஆகிலாம் போ தேவையில்ல, காலையில பிரஷ் பண்ணிட்டு ஆன்லைன்ல உட்காந்தாலே போதும் அப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப கொஞ்சம் கிளாஸ் ரெண்டு மூணு பேட்ச் போயிருக்கும் சிக்ஷால. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்படி சொல்றாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தானேக்கா, எல்லா இன்ஸ்டியூட்டும் ஒண்ணுதானே, நம்ம பக்கத்து இன்ஸ்டியூட்டா அப்படின்ட்டு நான் பாட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு நான் வேற ஒரு இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அப்பதான் இந்த இங்கிலீஷா தமிழா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி ஒரு இங்கிலீஷ் தமிழ் கடைசி ஒரு புதுசா ஒரு இங்கிலீஷ் பேட்டர்ன் விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் குரூப் 2 நோட்டிபிகேஷன் வந்துச்சு. இப்ப வரைக்கும் நான் ஒரு ஸ்டேட்ல இருக்கேன். என்னன்னா எனக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க கண்டென்ட் தெரியும், பட் என்கிட்ட கனெக்ஷன்லாம் இல்ல. நான் எல்லாம் என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம தான் புக்கு மட்டும் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன், எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாம் என்கிட்ட எதுவும் இல்ல. இப்படி நான் படிச்சுட்டே இருக்கேன். அப்ப வந்து இந்த அக்கா வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ செஷன் ஒன்று அட்டன் பண்ண, வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி ஸ்வாதிகான்னு சேகர் சாரோட ஒய்ஃப் அவங்க தான் டீச் பண்ணாங்க. சூப்பரா இருக்கு, செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீ வந்து கேளு அப்படின்னாங்க. இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இப்போ நான் திரும்ப போய் அம்மாட்ட ஃபீஸ் எல்லாம் கேட்க முடியாது, மாசம் மாசம் அம்மா தான் எனக்கு மணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து இந்த ஐஎன்எம் கிளாஸ்க்கு வந்து ஒரு ரிவிஷன் செஷன் மாதிரி ஒண்ணு வச்சாங்க, ஃப்ரீ செஷன் சொல்லிட்டு. அப்பதான் இது எப்போன்னா குரூப் 2க்கு முன்னாடி வர நோட்டிபிகேஷன். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நித்யாவோட நெய்பர் வந்து சிக்ஷால தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே நாங்க தான். இந்த மாதிரி நீங்க வந்து கிளாஸ் எல்லாம் போக வேண்டாம், ஆன்லைன்ல படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி சிக்ஷாவோட கிளாஸ் நோட்ஸ் வந்து நித்யா கிட்ட இருந்துச்சு. ஒரு கிளாஸும் முடிஞ்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு அதுல நல்ல அந்த கனெக்ஷன் இருந்துச்சு. ஓகே. அப்போ வந்து ஆப்வியஸ்லி ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா கண்டென்ட்டும் இதுல இருக்கு, பிளஸ் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு இருக்கு, பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷனும் இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து இந்த மெட்டீரியல்ஸை விட்டுட்டு இந்த மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் படிச்சேன், எழுதினேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆச்சு. ஆக்சுவலி நான் உண்மையிலுமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நம்ம வந்து ஒருவேளை லக்ல வந்து கிளியர் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. அப்போ வந்து நான் எஸ்ஐயும் பேரலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நம்ம எஸ்ஐ அதுவும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு, ரிட்டன் எக்ஸாம், நம்ம பிசிக்கல் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் அப்படின்ட்டு. அப்ப நான் அதுவும் பேரலா ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் பிசிக்கலும் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து அதுவும் என்னால வந்து ஒன்னா கோரிலேட் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து சிக்ஷால வந்து நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், நான் சிக்ஷால மெயின்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். கிளாஸஸ் மட்டும் நான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். என்னால வந்து மெயின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், நோட்ஸ் எடுப்பேன், அவ்வளவுதான். படிச்ச என்னால டெஸ்ட்லாம் எழுத முடியல. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து எஸ்ஐ வந்து பிசிக்கல் என்னால கிளியர் பண்ண முடியல. நான் ரெண்டு எஸ்ஐ அட்டம் கொடுத்தேன், ரெண்டுமே வந்து ரிட்டன் மட்டும் தான் கிளியர் பண்ணேன், என்னால பிசிக்கல் கிளியர் பண்ண முடியல. எம்லதா ஸ்டோரி கனெக்ஷன் மிஸ் ஆயிருச்சு. அப்புறம் அந்த ஐஎன்எம் கிளாஸ் நான் வேற ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கேன். அப்பதான் மேம் ஃபர்ஸ்ட் உங்களை நான் பாக்குறேன் அந்த ஐஎன்எம் கிளாஸ்ல. அதுக்கப்புறம் தான் அப்பதான் மேம் பார்த்துட்டு ஓகே இது வந்து நல்லா இருக்கு, இந்த ஃப்ளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் மேம் நான் சிக்ஷா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணவே ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் மேம் உங்க நோட்ஸ் எடுத்து நான் படிக்கவே ஆரம்பிச்சேன்.
அது வரைக்குமே வந்து எல்லா இன்ஸ்டிடியூட் மாறதுதான் சிக்ஷாவும் அப்படிங்கிற ஒரு நார்மல் தாட் தான் மேம் எனக்கும் இருந்துச்சு. ஓகே ஓகே. அந்த மேம் ஸ்டூடண்ட் வந்து தாரணி. அந்த ஸ்டூடெண்ட் தாரணி. நீங்க சேர்த்து விட்ட அந்த ஸ்டூடண்ட் வந்து தாரணி தாரணி. நானும் இவங்களும் நித்யாவும் சேர்த்து விட்டோம் மேம். அதான் நீங்களும் நித்யாவும் சேர்த்து விட்ட ஸ்டூடண்ட் தாரணி. ஆமாங்க மேம். அவங்க வந்து ஃப்ரெண்ட் முன்னாடி உட்கார்ந்து நோட்ஸ் எழுதுவாங்க, நித்யா வந்து பின்னாடி உட்கார்ந்து நோட்ஸ் எழுதுவாங்க. அந்த நோட்ஸ் அவங்க எழுதிட்டு என்கிட்ட வந்து கொடுப்பாங்க, கொடுத்துட்டு எனக்கு நடத்துவாங்க மேம். ஓ, அப்ப 3 பேர் படிச்சிருக்கீங்க ஒரு லாகின்ல. 3 பேர் படிச்சிருக்கோம். சீரியஸ்லி மேம். அப்படிதான் ஆக்சுவலி வந்து மேம். அதாவது வந்து எங்க இருந்தாலும் திரும்ப வந்துருவாங்க மேம் சிக்ஷாக்கு. இதை விட்டு போக மாட்டாங்க மேம். அதே மாதிரி வந்து டு பி ஹானஸ்ட் மேம், வெளியே ஒரு இன்ஸ்டிடியூட் படிச்சுட்டு சிக்ஷாக்கு வந்தாதான் அதோட அருமையே தெரியுது மேம். இப்ப ஃபர்ஸ்ட் சிக்ஷால ஒருத்தவங்க சேர்றாங்கன்னா அவங்க வந்து நிஜமா பிளஸ்டு தான். பட் ஆனா சிக்ஷாவோட அருமை வந்து அவங்களுக்கு தெரியாது மேம். வெளியே 4 இடத்துல சுத்திட்டு வெளியெல்லாம் பார்த்துட்டு, அட இந்த நோட்ஸுக்காடா நீங்க இவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, இதையாடா நீங்க இவ்வளவு இதா பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வெளியே பார்த்துட்டு சிக்ஷாக்கு வந்தாதான் மேம் அதோட அருமையே தெரியும். நான் இன்னொன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஹேம்லதா நீங்க பேசினதுல. என்னதுக்கு மேம்? சேகர் சார் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு ஸ்வாதிகா மேம் கிளாஸுக்கு வந்தாதான் ஸ்வாதிகா மேம் கிளாஸ் அருமையும் தெரியும். அது உண்மைதான் மேம். ஆக்சுவலி இன்னமும் நான் சேகர் சார் நான் சீரியஸ்லி சொல்றேன் மேம். நீங்க வந்து 26 கிளாஸ் எடுத்தீங்க மேம் இதுக்கு பாலிட்டிக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் மைண்ட் செட்டே எப்படின்னா, என் மைண்ட் செட் இல்ல, நாங்க ஒரு கேங் இருக்கோம், அந்த எல்லா கேங்கோட மைண்ட் செட்டுமே ஓகே பாலிட்டினா செம, சேகர் சார் தான் செம, அவர் அடிச்சுக்க ஆள் இல்ல அப்படின்னு தான் மேம் ஒரு தாட் இருந்துச்சு. நிஜமா உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இல்ல சார்ல இல்ல மேம் தான் அப்படின்ட்டு ஒரு 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 ஸ்விட்ச் ஓவர் ஆச்சு மேம். சீரியஸ்லி எவ்வளவு செலவானாலும் சரி ஹேமலதா, இந்த பிட்ட கட் பண்ணி நான் வந்து இத பிராண்ட் ஆக்கி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் மொத்த சொத்தே வித்தாலும் நான் வந்து FB-ல போடுறேன். மேம் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேன் மேம். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க கிளாஸ்ல, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க, இருக்கிறத படிங்க அப்படின்ட்டு. நான் வந்து பண்ணுவோம் மேம். அப்படி ஆக்சுவலி நீங்க பாலிட்டி கிளாஸ் முடிச்சுட்டு நான் ஒரு டைம் இந்த லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்து நான் வந்து நீங்க நடத்தினதும் இதையும் வச்சு நான் கம்பேர் பண்ணி பாக்குறேங்க மேம். நீங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க லக்ஷ்மிகாந்த் ஃபுல்லா நீங்க நடத்திருக்கீங்க மேம். ஒரு பாயிண்ட் கூட அதுல மிஸ் ஆகவே இல்ல. நீங்க இதெல்லாம் சொன்னதுல எனக்கு பெரிய சந்தோஷம் இல்ல. பாலிட்டிக்கு சேகர் சார் தான் நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னீங்கல்ல, அதுலதான் என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு மேம். அது வந்து நிஜமாலுமே ஒரு 15 கிளாஸ் தான். அது வேற வெளி இன்ஸ்டிடியூட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இல்லையா அப்படின்னு தெரியல மேம். ஒரு 15 கிளாஸ் அவ்வளவுதான் மேம் சேகர் சார் நடத்தினார் பாலிட்டில. அதுக்குள்ள அவரால் என்ன சொல்ல முடியுமோ அது வந்து சொல்லியிருந்தாரு மேம். நான் எல்லா ஃபர்ஸ்ட் நிஜமாலுமே அப்படி ஒரு தாட் இருந்துச்சு, ஓகே இவ்வளவுதான் பாலிட்டி போல. அதுவும் இல்லாம இப்ப என்ன அதை விட என்ன புதுசா சொல்லி கொடுத்துட போறாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி வெளியெல்லாம் அந்த கனெக்ஷனே இல்ல மேம். நிறைய இப்போ நான் ஒரு 5 இயர்ஸ் ஆகுது இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி. வெளியே நிறைய இன்ஸ்டிடியூட் பார்த்துட்டு ரொம்ப திணறாங்க மேம். இப்ப நானுமே அப்படி திணறின ஆள் தான். நானு நித்யா நாங்க எல்லாருமே ரொம்ப திணறணும். ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க, அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்ட்டு நீங்க அதுக்கு வந்து நம்மளா ஒரு ஸ்கூல் புக் எடுத்து படிச்சாலே நம்ம அது புரிஞ்சிரும் மேம். நமக்கு அந்த கனெக்ஷன் இருக்காது. சேம் அதே ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போயும் நமக்கு அதே ஃப்ளோ தான் இருக்கு அப்படின்னா அப்புறம் எதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட் போய் படிக்கணும்? நம்ம படிக்கிறோம்னா அங்க ஒரு யூனிக்னஸ் இருக்கணும்ல மேம். இப்ப நான் வீட்டுல இருந்து படிச்சா இவ்வளவு படிச்சிருப்பேன், இங்க வந்ததுனால இவ்வளவு படிச்சேன் அப்படின்ட்டு அந்த ஒரு கனெக்ஷன். ஒரு கட்டத்துல நான் எல்லா இதையும் எடுத்து வச்சுட்டு, அப்பெல்லாம் ஆக்சுவலி அம்மா தான் மேம் அமௌண்ட் கொடுப்பாங்க எனக்கு மந்த்லி செலவுக்கு. நான் வந்து பிரிண்ட் அவுட் போய் அந்த நோட்ஸை வந்து நான் ஏன் போய் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு நான் என் கைப்பட உட்காந்து நோட்ஸ் எழுதினேன் மேம். குரூப் 2க்கு முன்னாடி ஃபுல் நோட்ஸும், பெரியார் நோட்ஸ், அண்ணா நோட்ஸ், யூனிட் 8, 9. அப்புறம் இந்த பிரசிடென்ட்லாம் உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து டீச் பண்ணுவாங்க நித்யாக்கா எனக்கு. இதெல்லாம் பிரசிடென்ட்னா இவ்வளவுதான் கண்டென்ட் உனக்கு அப்படின்ட்டு அவங்க எனக்கு டீச் பண்ணுவாங்க. அவங்களோட நோட்ஸ் எப்படி இருக்கும்னா, அவங்க ஸ்கிரீனை பார்க்க மாட்டாங்க, அவங்க காதால கேட்டுதான் நோட்ஸ் எழுதுவாங்க. அவங்க வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது கதை சொன்னீங்கன்னா அந்த கதையும் சைட்ல எழுதி வைப்பாங்க மேம். அவங்களுக்கு நோட்ஸ் எடுத்து கதை எதுன்னு கூட அவங்களுக்கு பிரிக்க தெரியாது. நீங்க சொல்ற எல்லாமே கண்டென்ட் சைட்ல எல்லா கதையும் இருக்கு மேம். அது வந்து நான் இப்போ மெயின்ஸ் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணல மேம். அப்ப ஏதோ ஒரு கிளாஸ் நடத்தும் போது அந்த கதையெல்லாம் அட இந்த கதையெல்லாமே நீங்க எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு அப்புறம் தோணுச்சு மேம். இந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமே, படிக்கும் போது இந்த கனெக்ஷனுக்காக ஒரு கதை சொல்லுவீங்களா மேம், அந்த கதையை அந்த உட்காந்து எழுதி வைப்பாங்க மேம். வரும்போது நித்யாக்காவை கூட்டிட்டு தான் வரீங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா அவங்க கிளியர் பண்ணல மேம். அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம். சக்சஸே வந்து பின்னாடி உட்கார்ந்து நோட்ஸ் எழுதுனது தான், நீங்க கூட்டுவாங்க.
கண்டிப்பா மேம். மேத்ஸ்க்கும் அதே மாதிரி தான். நீங்க அந்த குடுத்த ஒர்க் ஷீட் மட்டும் தான் நான் வந்து கடைசியா சால்வ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் நான் எழுதினேன். உங்க ஸ்டோரி இன்டரப்ட் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. 22 போட்டேன்னு நினைக்கிறேன் மேம் மேத்ஸ்க்கு. அப்பயும் அவங்க வந்து அப்படியே வர்ணிப்பாங்க. மதன் சார்னு ஒருத்தர் இருக்காரு, அப்படி இருக்காரு, இப்படி. எனக்கு அப்பெல்லாம் மதன் சார் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது மேம். அவரை பத்தி அப்படியே அப்படி அவ்வளவு ஒரு பொறுமை ஹேமா, அப்படி நடத்துவாரு ஹேமா அப்படின்ட்டு. அப்புறமா இப்ப நான் மதன் சார் கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது ஆமா இல்ல எவ்வளவு ஒரு பொறுமை, இததான் அப்படி வர்ணிச்சிட்டு இருந்தாங்களா அவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மேம். ஓகே, சிக்ஷாவை பின்னாடி இருந்து அணுவா ரசிச்சிருக்கீங்க 2 பேரும். நிஜமா மேம். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க உங்க ஸ்டோரி. அப்புறம் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்க, அங்க இருந்து கண்டினியூ பண்ணுங்க. பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு நான் எஸ்ஐ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேம். நான் வந்து காலையில கிளாஸ் நடக்கும், சிக்ஷால வந்து மெயின்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. மெயின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிடுவேன். ஈவினிங் காலையில ஈவினிங் வந்து இதுக்கு போயிடுவேன், கிரவுண்டுக்கு போயிடுவேன் மேம். அங்க கோயம்புத்தூர்ல இந்த நேரு ஸ்டேடியம் இருக்குல்ல மேம், அங்கதான் மேம் ஃபுல்லா பிராக்டிஸ்ல இருந்தேன். எஸ்ஐ ரிட்டன் கிளியர் பண்ணதுனால ஓகே பிசிக்கல் ஏதாவது பண்ணணும் நம்ம அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எஸ்ஐ எழுதுனப்ப ரிட்டன் கிளியர், பிசிக்கல் கிளியர், இன்டர்வியூ போயிட்டு ஓவரால் 10 வெளியே வந்துட்டேன் மேம். சோ அதனால எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா, ஓகே நம்ம கொஞ்சம் பிசிக்கல் ஃபோக்கஸ் பண்ணா மார்க் ஹை ஆயிடும், நம்ம இன்டர்வியூ கம்மியா எடுத்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல நான் அது ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து நான் டெய்லி கிளாஸஸ் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணிடுவேன். சிக்ஷால டெய்லியும் மெயின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். இப்ப இந்த நவீன் சார் எல்லாம் வந்தாருன்னா கடைசி இந்த கொஸ்டின் செஷன் ஒண்ணு இருக்கும், அது மட்டும் எஸ்கேப் ஆயிடுவோம் மேம். மிச்ச டைம்லாம் வந்து உட்காந்து அட்டன் பண்ணுவேன். அட்டன் பண்ணி எழுதிட்டு இருந்தேன். ஜஸ்ட் அப்படியே சும்மா படிச்சு ஒரு ஃபோக்கஸ்டாலாம் படிக்கல. ஏன்னா காலையில ஈவினிங்கும் கிரவுண்ட் போறதெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு வந்து இது மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் மேம். அப்புறம் ஆக்சுவலி டு பி ஓப்பன், நான் வந்து ரிசல்ட் வந்து 1 வீக் கழிச்சு தான் நான் வந்து மெயின்ஸே படிக்க ஆரம்பிச்சேன். என் கையில வந்து நோட்ஸ் இருக்குது. நான் ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறேன், என் கையில நோட்ஸ் இருக்குது, அவ்வளவுதான். அதை தாண்டி எப்படி எழுதணும் என்ன ஏது எதுவுமே தெரியாது மேம். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எழுதி உங்ககிட்ட அனுப்பிச்சு விட்டா, அதுவும் வந்து நீங்க 6th 7th டெஸ்டோ போயிட்டு இருக்கு, அப்ப செகண்ட் டெஸ்டோட அனுப்பிச்சு விட்டேன். அப்பதான் நீங்க திருத்தி அனுப்பிச்சிங்க. திருத்தி அனுப்பிச்சு 38 மார்க்கும் 48 மார்க்கும் ஏதோ போட்டு அனுப்பிச்சிங்க மேம். ஓகே நம்ம இந்த நிலைமையில தான் இருக்கோம், நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்ட்டு. பட் ஆனா அந்த லாஸ்ட் 3 months வந்து நான் உண்மையுமே நிறைய எஃபோர்ட் போட்டேன் மேம். ஏன்னா அதுக்கு முன்னாடி மேபி அதுக்கு முன்னாடி இருந்து நான் கொஞ்சம் இதெல்லாம் இந்த எஸ்ஐ இந்த மாதிரி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாம மெயின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நல்ல ரேங்க் வந்திருக்குமோ என்னமோ மேம். கடைசியா நான் எழுதுவேன், உங்களுக்கு அனுப்புவேன், நீங்க ஒரு அதுல ஒண்ணு எழுதி அனுப்புவீங்க, அதை மட்டும் தான் மேம் ஃபாலோ பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா வந்து நான் கூகுள் கூட சர்ச் பண்ண மாட்டேன் மேம். அதுல அங்க என்ன இருக்கோ அந்த நோட்ஸுக்கு. ஆக்சுவலி நான் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஒரு மெட்டீரியல் அனுப்புனீங்க மேம் நீங்க கடைசியா. அது வந்து கரண்ட் அஃபேரை விட ரொம்ப அதிகமான பேஜ், அந்த ஒரு டெஸ்ட்டுக்கு அனுப்பின மெட்டீரியல் மட்டும். இந்த சம்திங் ஏதோ இந்த போர்ஸ் கான்ஸ்டன்ட், அந்த பிஎஸ்எல்வி எஸ்எஸ்எல்வி அந்த ராக்கெட் பத்தி அதெல்லாம் அந்த மெட்டீரியலை பார்த்து நான் நிஜம் அழுத மேம். அந்த மெட்டீரியலை பார்த்து நானு என்னால இது எப்படி நான் படிப்பேன் அப்படின்னு சீரியஸா மேம் நான் எக்ஸாம் முன்னாடி உட்காந்து அழுகுறேன் மேம். நானு என் பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி என்னால முடியல, இதெல்லாம் நான் எப்படி படிப்பேன்னு தெரியல அப்படின்னு உட்காந்து நைட் 9 மணிக்கு போன் பண்ணி நான் அழுதுட்டு, அவர் போன் பண்ணி எனக்கு சமாதானப்படுத்துறாரு. இல்ல இல்ல நீ வந்து முடிஞ்ச அளவுக்கு படி, நீ ரொம்ப கஷ்டப்படாத அப்படின்ட்டு. அவங்க அப்படி ஒரு வார்த்தை சொன்னோடனே ரைட், இல்ல நம்ம படிக்கிறோம், என்னன்னாலும் நம்ம படிக்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஃப்ளோல மேம். நான் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு மெயின்ஸ் பாத்தீங்கன்னா, நான் ப்ரிலிம்ஸ் வந்து நான் ரொம்ப லாங் ஜேர்னி, என்னோட ப்ரிலிம்ஸ் ஜேர்னி. நான் வந்து படிச்சேன், அப்புறம் வெளியே போனேன் வந்தேன், நிறைய கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும் என்னோட ப்ரிலிம்ஸ் ஜேர்னி. அப்புறம் கடைசியா நம்ம சிக்ஷா நோட்ஸ் தான் ரிவைஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன், அது வேற கதை. பட் ஆனா என்னோட மெயின்ஸ் ஜேர்னி வந்து கரெக்டா 3 மாசம் தான். ரிசல்ட் வந்து நம்ம அந்த Feb 28 எக்ஸாம் எழுதுற அந்த 3 மாசம் தான் என் மெயின்ஸ் ஜேர்னி. நான் ரிட்டன் பிராக்டிஸ் பண்ணதும் அந்த 3 மாசம் தான். எக்ஸ்ட்ரா வெளியே எந்த நோட்ஸுமே நான் படிக்கல. அந்த எப்படின்னா இப்ப சிக்ஷா மெட்டீரியல் வந்து நீங்க தான் மேம் தூங்கவே மாட்டீங்களே, கண்ட நேரத்துக்கு மெட்டீரியல் அனுப்பிங்க மேம். காலையில விடிச்சு பார்த்தா திடீர்னு ஒரு மெட்டீரியல் மெயில்ல வந்திருக்கும். பாய் ஃப்ரெண்ட் தான் இருப்பாரு, அவர்கிட்ட கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்கன்னா உடனே ஓடி போய் எடுத்துட்டு வந்துருவாரு, அவ்வளவுதான். நல்ல பாய் ஃப்ரெண்ட் ஹேம்லதா. இப்ப ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு மேம், கெட்ட ஹஸ்பண்டா இருக்காரு மேம். பாய் ஃப்ரெண்டா இருக்கும்போது நல்ல பாய் ஃப்ரெண்டா இருந்தாரு, ஹஸ்பண்ட் ஆனோடனே கெட்ட ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு மேம். அந்த மாதிரி அது மட்டும் தான் மேம் நான் படிச்சேன் கடைசி வரைக்கும். ஏதாவது நீங்க அந்த என்னோட பேப்பர்ல நீங்க எழுதி அனுப்பி நீங்களும் சாரும் எழுதி ஏதாவது கரெக்ஷன் சொல்லி அனுப்புவீங்களா மேம், அதை மட்டும் தான் மேம் நான் ரெக்டிஃபை பண்ண பார்த்தேன். எக்ஸ்ட்ரா நானா வந்து ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணணும், பேப்பர் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும். நீங்க அந்த எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு, என்னோட மெயின்ஸ் பேப்பர்ல வந்து நீங்க ஒரு டைம் சொன்னீங்க, இப்படி ஒரு இது போட்டு மேல ப்ரான்ஸ் கீழே கான்ஸ்ன்னு சொல்லி எழுதுங்க, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஏதாவது எழுதணும்னா அப்படின்ட்டு. சேம் நீங்க சொன்னது அதே தான் மேம் அங்கேயும் நான் போய் எழுதிட்டு வந்தேன். ப்ரான்ஸ்னா அப்படி மேல ஒரு
சார்ட் மாதிரி போடுங்க, கான்ஸ்னா கீழே இப்படி ஒரு சார்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேம். ஓகே ஓகே, அதெல்லாம் நான் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணது. நீங்க என்ன மெயின்ஸ்க்கு வந்து நீங்க என்ன சிக்ஷால என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் தான் மேம் நான் செஞ்சேன். எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட்டும் இல்ல மேம். ஆனா என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து நான் அந்த படிக்கிற சொல்லிருக்கீங்க, பரவாயில்ல, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. இல்ல மேம், அந்த மெயின்ஸ் ஜேர்னி அப்ப மார்க்கே வராது மேம். மேக்ஸிமம் ஒரு 120. ஃபர்ஸ்ட் விஷயம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. நான் கடைசி வரைக்கும் போராடின ஒரு விஷயம் என்ன பேப்பர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டா போதுமே அப்படின்ட்டு. ஆக்சுவலி சிக்ஷால ஒரு மெயின்ஸ் பேப்பர் எழுதுறோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நீங்க அங்க எக்ஸாம்ல கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. அதுதான். ஆமா, லைன் ஜாஸ்தி மேம். அப்புறம் அங்க ஆக்சுவலி நான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. நான் ஒரு 6 மார்க் எக்ஸ்ட்ரா எழுதிட்டு அதை வேற அடிச்சு விட்டுட்டு வேற வந்தேன். அப்புறம் வந்து இங்க மார்க் வந்து நீங்க உங்ககிட்டயும் நீங்களும் சேகர் சார் மாதிரி ஏதாவது ஒரு தராசுல வைக்கலாம் மேம். இந்த நவீன் சார் கிட்ட மார்க்கே வாங்க முடியாது மேம். சிம்பிளி ரைட்டிங் ஸ்டோரின்னு மட்டும் எழுதி அனுப்புவாரு மேம். ஒரு டைம் அப்படி முட்டி ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ண மேம். ஒரே ஒரு டைம் சயின்ஸ் பேப்பர் மட்டும் கம்ப்ளீட் பண்ண மேம். அவர் சிம்பிளி ரைட்டிங் ஸ்டோரி அப்படின்ட்டு கமெண்ட் எழுதி அனுப்பிச்சிட்டாரு மேம். அதுக்கும் 100 மார்க் வேற போடல, அது வேற விஷயம். இருந்தாலும் ஓப்பனா கதை எழுதி வச்சிருக்கீங்க, இதுல ஒண்ணுமே இல்ல கண்டென்ட் அப்படின்ட்டு எழுதி அனுப்பிச்சிட்டாரு மேம். ரொம்ப ரொம்ப அந்த வேர்டு பை வேர்டு கீவேர்டு எல்லாமே இருக்கணும் மேம் அவருக்கு. எல்லாமே செக் பண்ணுவாரு. ஆமா மேம், நிஜமாலுமே நான் என்னோட ஹையஸ்ட் ஸ்கோரே சிக்ஷா நான் எழுதின டெஸ்ட்ல வந்து 132 35 என்னமோ, அவ்வளவுதான் மேம் என்னோட ஹையஸ்ட் ஸ்கோரே. நம்மளாம் எங்க பாஸ் ஆக போறோம். நான் நிஜமாலுமே நான் இப்ப மெயின்ஸ் முடிச்சுட்டு உடனே நான் திரும்ப சிக்ஷால பிரிலிம்ஸ் பேட்ச் எதுக்கு ஜாயின் பண்ணேன்னா கண்டிப்பா இது தேராது, நமக்கு இன்னும் தேவை, ஜேர்னி இன்னும் போகணும் போல, பரவாயில்ல அப்படின்ட்டு ஜாயின் பண்ணி சீரியஸ்லி இப்ப ரிசல்ட் வர அன்னி வரைக்கும் நான் வந்து குரூப் 4 படிச்சிட்டு இருந்தேன் மேம். எனக்கு தமிழே வரல மேம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் மேம். அதையும் வச்சுக்கிட்டு என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே மேம். நிஜமாலுமே இப்ப நான் கிளியர் பண்ணிட்டேங்கிறது என்னாலே நம்ப முடியல மேம். நீங்க எவ்வளவு மெயின்ஸ்ல எவ்வளவு? 158 மேம். இங்க 130 தாண்டல, நாங்க 158 வாங்கி. 158 நிஜமா மேம். அதே மாதிரி பேப்பரே கம்ப்ளீட் பண்ணல. என்னோட எல்லா பேப்பர்லயுமே வந்து கீழே கடைசியா வந்து கம்ப்ளீட் த பேப்பர். அது சார் வந்து திருத்தினாருன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே கம்ப்ளீட் த பேப்பர் தான் மேம் எழுதுவாரு. நான் என்ன சார் வச்சுக்கிட்டா சார் வஞ்சனம் பண்றேன், அது வந்தானா எழுத மாட்டேனா, அப்படிதான் மேம் இருக்கும். ஓகே. என்னோட அம்மா வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க மேம். நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, என்னம்மா என் கூட இருக்கவங்க எல்லாம் மேரேஜ் பண்ணிட்டாங்க, நல்ல நல்ல ஜாப்ல இருக்காங்க, ஐடில அவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, இப்படி எல்லாம்னா லைஃப் ஒரு நாள் மாறும், கண்டிப்பா பாரு மேஜிக்ஸ் மிராக்கிள்ஸ் நடக்கும் லைஃப்ல அப்படின்ட்டு அம்மா சொல்லுவாங்க மேம். சேம் எனக்கு அந்த இது வந்து உங்ககிட்ட எனக்கு வந்துச்சு மேம். நான் வந்து எப்பயாவது ரொம்ப என்னடா இது நம்ம நல்ல பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு நான் இது பண்ணும் போதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஒரு கிளாஸ் வச்சிருக்கீங்க மேம், ஒரு ஸ்பெஷல் செஷன் வைப்பீங்க, இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவீங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கனெக்ட் ஆயிடும் மேம். ஓகே ஓகே, அது உங்க அம்மா உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்க அம்மா எனக்கு சொன்னது, அவ்வளவுதான் ஹேமலதா. பட் அது கனெக்ட் ஆகணும்ல மேம். கனெக்ட் ஆகுது, அவ்வளவுதான். வேல்யூ சிஸ்டம்ஸ் ஒண்ணுதானே, எல்லா அம்மாக்களும் சேம், சேல் இந்த சேம் போட். என்ன சொன்னாலும் இது மாறும், this too shall pass, இது நிரந்தரம் இல்ல, மாறும், பொறுமையா நல்லதே செஞ்சுக்கிட்டே இருந்தா நமக்கான காலம் வரும், இவ்வளவுதானே சொல்லுவாங்க. நவீன் சார் என்ன பண்ணாலும் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பொறுமையா பண்ணு, இதெல்லாம் பண்ணாத, நமக்கு நேரம் சரியில்லை அப்படி. நவீன் சார் திருப்பி ஏமா எனக்கு வயசாகுது 25 வயசானா, நீ 25 வருஷமா இதே தானமா சொல்ற, நமக்கு நேரமே சரி இருக்காது. அது அம்மாவோட ஸ்டாண்டர்ட் டயலாக மாறிடும்ல, நேரம் சரியா இருக்காது, பொறுமையா பண்ணணும். எல்லா அம்மாஸோட மோட்டிவேஷன் தான் அது ஆக்சுவலா. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது கதை, சொல்லுங்க. இப்படிதான் மேம் போச்சு இந்த ஜேர்னி. ஆக்சுவலி இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நான் கரெக்டா சிக்ஷா ஜாயின் பண்றேன், என்னோட ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாம போயிடுச்சு மேம். சிக்ஷா ஜாயின் பண்றேன், கரெக்டா ஒரு 2 days நல்லா ஞாபகம் இருக்கு. எப்பயுமே என்னால வீடியோ ஆன் பண்ண முடியாது மேம். ஆக்சுவலி வீடியோ ஆன் பண்ணாததை விட இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நீங்க கரெக்டா அன்னைக்குதான் வந்து சொல்லுவீங்க, வீடியோ ஆன் பண்ணி எழுதாதவங்க வந்து 1 மார்க் கம்மியா தான் எடுப்பாங்க ஆன் பண்ணி எழுதுறவங்கள விட அப்படிம்பீங்க மேம். எனக்கு என்னடா இது இவங்க இப்படி சொல்றாங்க மேம், நிஜமாலுமே நான் வந்து ஹார்ட்லி தான் மேம் நான் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன், இப்படி சொல்லாதீங்க மேம் அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டு இருப்பேன் மேம். ஏதோ எனக்கே வந்து ஹேமலதா நீங்க வீடியோ ஆன் பண்ண உங்களுக்கு 1 மார்க் கம்மியா ஆயிடும் அப்படின்னு நீங்க எனக்கே வந்து சொல்ற மாதிரி இருக்கும் மேம். அதெல்லாம் என்னென்னமோ பண்ணிருக்கோம், நீங்களே நம்பாம உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அது வேணா உண்மைதான் மேம். ஆக்சுவலி
ஸ்டில் இப்ப காலையில நேத்து ஈவினிங்குள்ள இல்ல கிளாஸஸ் ரெக்கார்டிங் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் மேம். குரூப் ஒன் மேக்ஸ்க்கும் ஏ இதுக்கும் நான் வந்து எனக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு குரூப் 4 ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிட்டா போதும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு மேம். அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு குரூப் 4ஆவது கிளியர் பண்ணணும். ஆக்சுவலி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இருக்கிறதுலே கஷ்டம் குரூப் 4 தான். ஒரு குரூப் 4 ஆஃபீஸரா போயிடும் அட்லீஸ்ட் ஒரு எஸ்ஐயாவது கிடைக்காதா அப்படின்ட்டு இப்படி எல்லாம் நான் ஏங்கிட்டு இப்ப வந்து நம்ம ஒரு ஆபீசர்னே என்னால நம்ப முடியல மேம் நிஜமாலுமே. இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன சர்வீஸ் கிடைக்கும், என்ன ஸ்கேல்ல சர்வீஸ் கிடைக்கும்? போஸ்டிங் வேணா தெரியாதானா? 667 கம்யூனல் ரேங்க் வாங்கி ஸ்கேல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, நீங்க தான் ரொம்ப ரீசர்ச் பண்றாளாச்சு. இப்ப அது வந்து அப்ப மேம் இந்த மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரிசர்ச்க்குலாம் வேலை இல்ல மேம். எல்லாமே ஹஸ்பண்ட் தான் மேம் பண்ணிட்டு இருக்காரு எல்லா ரிசர்ச்சும். ஓகே, தென் பாய் ஃப்ரெண்ட் இப்ப ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காரு ரிசர்ச் பண்ணி? சொல்லிட்டா மேம் ஓப்பனா சொல்லுங்க. ஸ்கேல் 10 எடுத்தா 32,000 salary வரும்னு மட்டும் தெரியுது மேம். மத்தபடி அப்ப போறப்ப பாத்துக்கலாம், ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் இதுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஸ்கேல் 10 தான் வருமா, 12 வராதா? அப்படிதான் மேம் சொல்றாரு. 12 வராது 10 தான் வரும் அப்படின்னு சொல்றாரு மேம். எனக்கு என்ன ஒரு ஹாப்பினஸ்னா எனக்கு நான் வந்து 20 ஒரு ஹாப்பினஸ்ங்கறீங்களா? 24 வயசுல வந்து இந்த ஜேர்னி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு மேம். அப்ப வந்து இதோட எண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப வந்து நான் சிங்கிளா இருந்தேன், எல்லாமே இருந்துச்சு என் லைஃப்ல. இப்ப வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் இப்ப ஜூன் வந்தா 29 ஆக போகுது. எனக்கு அடுத்த ஒரு 32 வருஷத்துக்கு எனக்கு சர்வீஸ் இருக்குன்னு நினைச்சாலே எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு மேம். அடுத்த எனக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. இப்போ எனக்கு வந்து நான் அடுத்து வந்து நான் என்னோட பிரெக்னன்சி அப்ப நான் மெட்டர்னிட்டி லீவ் போட்டுக்கலாம் சேலரியோட. நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கொஞ்சம் வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஜீப் கொடுப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சாலே கனவு, இதெல்லாம் நான் கனவு கண்டிருக்கேன் மேம் நிறைய. இப்படி எல்லாம் இருக்காதான் நம்ம லைஃப் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் எந்த வந்து லவ் மேரேஜ் தான் மேம். என் லவ்வுக்கு கூட நான் வீட்டுல அவ்வளவு போராடல மேம். இந்த டிஎன்பிசிக்காக நான் அவ்வளவு போராடி இருக்கேன் மேம் நிஜமாலுமே. ரொம்ப எல்லாமே ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்கேன். ஒரு கட்டத்துல சீப்போட எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம்னு போய் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். காலையில எந்திரிச்சு எங்க என் புக்கு அப்படின்னு திரும்ப போய் தேடுவேன் மேம் நானு. ஓகே, அப்போ உங்க ஹஸ்பண்டோட நீங்க டிஎன்பிசி தான் ரொம்ப லவ் பண்ணிருக்கீங்க. நிஜமா மேம். ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சிராதா அப்படின்ட்டு. ஓகே, இப்ப நல்ல ஜாபே கிடைக்குது. 10 ஸ்கேல் 12 ஸ்கேல் சான்சஸ் இருக்கு. சரி, உங்க ஹஸ்பண்ட் சொல்ற மாதிரி 10 ஸ்கேல்னாலும் 32,000 டேக் ஹோம் நல்ல salary தானே ஹேம்லதா? சூப்பர் salary மேம். அப்படியே 0 to 32 அப்படிங்கிற மாதிரி இருக்கு மேம். ஓகே, அதாவது நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சின்சியரா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ரிசல்ட் இருக்கு மேம். அது வந்து டிஎன்பிசின்னு இல்ல, எந்த ஒரு விஷயம் நம்ம கன்சிஸ்டன்ட்டா நம்ம ட்ரூ ஹார்ட்டா நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ரிசல்ட் இருக்கும் மேம். ஓகே, நான் வந்து நிறைய நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் மேம். எல்லாரும் என் கூட இருக்கவங்க ஆல்மோஸ்ட் இப்ப 2 கிட்ஸ் வச்சிருக்காங்க எல்லாரும். ஓகே, எல்லாம் போட்டோ போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது, அப்புறம் வந்து இவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருக்கேன், இந்த கம்பெனில ஒர்க் பண்றேன், இந்த பொசிஷன்ல இருக்கேன், இதெல்லாம் போடும்போது என்ன நம்ம இப்படியே இருக்கிறோமே, ஒண்ணுமே இல்லாம இருக்குமே, வருஷம் நியூ இயர் வருது, பொங்கல் வருது, நம்ம கிட்ட ஒரு முன்னேற்றமே இல்லையே, இப்படி எல்லாம் நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சிருக்கேன் மேம். ரொம்ப ஓவர் திங்க் எல்லாம் பண்ணிருக்கேன் மேம். ஆக்சுவலி இவ்வளவு எல்லாம் தேவையே இல்லை மேம். நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கரெக்ட் ஹேம்லதா, அதான் கருத்து இல்லையா? ஆமாங்க மேம். கன்சிஸ்டன்ட்டா படிக்கணும் மேம், அவ்வளவுதான் மேம். ஓகே, அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேம் இத நான் கண்டிப்பா சொல்லணும்னே எழுதிட்டு வந்தேன் மேம். இந்த ஸ்கூல் புக்குன்னு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணலாம் வேண்டாம். நீங்க சிக்ஷா ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா தயவு செய்து சிக்ஷா நோட்ஸ படிங்க. நான் ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டேன். மேக்சிமம் ஒரு 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 சப்ஜெக்ட்டுக்கே ஒரு 5-6 பாயிண்ட் தான் ஸ்கூல் புக்ல வந்து மிஸ் ஆகுது. இது எல்லா பாயிண்ட்டுமே மேம் கவர் பண்ணிடுறாங்க. நீங்க ஸ்கூல் புக் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க வந்து ரிவிஷனுக்கு வேணா வச்சுக்கோங்க, நோட்ஸை மட்டும் ஒழுங்கா படிச்சுட்டு போங்க, அது போதும். நீங்க எக்ஸ்ட்ரா எந்த எஃபர்ட்டும் போட வேண்டாம், நீங்க எந்த ஆராய்ச்சி பண்ண வேணாம், ராக்கெட் சயின்ஸ் பண்ண வேண்டாம். இருக்கிற நோட்ஸை நல்லா தரவா படிச்சுட்டு ஸ்கூல் புக்கு ஒரு டைம் உங்க மனசு சந்தோஷத்துக்காக வாசிச்சுட்டு போங்க, போதும். ஓகே, வேற என்னெல்லாம் எழுதிட்டு இருந்தீங்க இவளதா சொல்லிருங்க. வேற அவ்வளவுதான் மேம். இது 2 தான் மேம் நான் சொல்லணும்னு. இது கண்டிப்பா ஸ்கூல் புக்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நோட்ஸ் படிச்சிருங்க. ஏன்னா 99% அதுல கவர் ஆயிடுது. மேக்ஸிமம் ஒரு 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 4-5 பாயிண்ட் தான் மிஸ் ஆகும். இந்த பாக்ஸ் கண்டென்ட் அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆகும். நீங்க அது வந்து கடைசியா ஒரு டைம் அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஒரு டைம் புக்கை ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கனெக்ட் ஆயிடும் கண்டிப்பா. வேற இது மட்டும் போதும் உங்களுக்கு, மோர் தென் இனஃப். நீங்க நடத்துறத ஒழுங்கா படிச்சாலே போதும். நீங்க எங்கேயும் எந்த இதுவும் பண்ண வேண்டாம், எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம். இப்ப எனக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு. நான் வந்து இப்போ எனக்கு தெரியுது, ஓகே இதெல்லாம்
இப்படி கேக்குறாங்க அப்படின்ட்டு. பட் புதுசா ஃபர்ஸ்ட் சிக்ஷாக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அதோட வேல்யூவே தெரியாதுல்ல மேம். இவ்வளோ ஒரு ஒரு பேக்ல இவ்வளவு ஒர்க் பண்ணி அந்த நோட்ஸ் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து ட்ரஸ்ட்ஃபுல்லா அதை வந்து ஃபாலோ பண்ணணும்ல மேம். அதுக்காக இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் மேம். ஓகே. அந்த பாக்ஸ் கண்டென்ட்ல உங்களை தாரணி ஏமாத்திட்டாங்க ஹேம்லதா. கடைசியா எக்ஸாமுக்கு முன்னாடி பிரிலிம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பாக்ஸ் கண்டென்ட் கிளாஸும் பாக்ஸ் கண்டென்ட் மெட்டீரியலும் அனுப்பணும். அந்த 5-6 பாயிண்ட் அவங்களுக்கு கொடுக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து அந்த இது மட்டும் என்னால கடைசியா அந்த கவர்னன்ஸ்ல ஒரு மெட்டீரியல் அனுப்பிச்சாங்க மேம். அது மட்டும் தான் மேம் நான் படிக்காம போனது. மீதி எல்லாமே சிக்ஷா நோட்ஸ் தான் மேம். பிரிலிம்ல எவ்வளவு क्वेश्चंस போட்டீங்க? 144 மேம். ஓகே. அதுவுமே பின்னாடி உட்கார்ந்து படிச்சவங்க வந்து கதை சொல்லி 144 போட்டு கிளியர் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க மேம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. த்ரில்லர் மூவி மாதிரி இருக்கு. எனக்கே த்ரில்லிங்கா தான். நீங்க அப்போ ஒரு லாஸ்ட் வீக் வந்து டாப்பர் சீரியஸ் பேசணும்னு இவங்க நந்தினி மேம் கால் பண்ணி கேட்டப்ப எது நம்மளா டாப்பர் சீரியஸா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குதான் மேம் நான் ரியலைஸ் பண்றேன். நம்ம பாரு நம்ம ஹிஸ்டரிய நம்ம எல்லாத்தையும் உட்காந்து கதை கேட்டுட்டு இருப்போம். நம்ம ஹிஸ்டரி எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்குதான் மேம் இதெல்லாம் யோசிக்கிறேன். அந்த முன்னாடி வந்து அவ்வளவு பரபரப்பா வந்து மெட்டீரியல் வந்தது. மெயில் ஆக்சுவலி அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நித்யாக்கா வந்து அப்படியே அக்கா நம்ம மாட்டுக்கு இது போறோம்க்கா அப்படியே ஃபார்வர்ட் பண்ணதுக்கு டவுன்லோட் பண்ணி மெட்டீரியல் மட்டும் எனக்கு அனுப்புங்க அப்படி. ஆனா அவங்க நிறைய இடத்துல எங்க அம்மாக்கு ஈக்குவலா அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க மேம் இந்த படிக்கிற ஜேர்னில. நிறைய ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்க்ளைமர் போடுங்க. இனி வரவங்க யாரும் இப்படி பண்ணாதீங்க என்னை மாதிரி டிஸ்க்ளைமர் போடுங்க. நான் வந்து மெயின்ஸ் முடிச்சு மறுபடியும் பிரிலிம் சேர்ந்துட்டேன். அதெல்லாம் சொல்லுங்க. டிப்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிர போகுது மேம். ஆனா என்னன்னா இப்போ இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணா அவங்க இப்படி வந்து சக்சஸ் ஸ்டோரி சொல்லுவாங்க மேம் கண்டிப்பா. அதனால நீங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு மெட்டீரியல் அனுப்பிச்சு திரும்ப அவங்க இங்க வந்து சக்சஸ் ஸ்டோரி சொல்ற அளவுக்கு வச்சுக்காதீங்க. ஓகே. இது ஆன்லைன்லயே பிரிலிம்ஸ் மெயின்ஸ் படிச்சீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆன்லைன்ல எல்லாம் பிரிலிம்ஸே படிக்க முடியாதுன்றாங்க நம்ம மக்கள். நீங்க வேற பெரிய இன்ஸ்டிடியூட்ல எல்லாம் படிச்சிருக்கீங்க. படிச்சிட்டு அதான் மேம் வாய்ப்பே இல்ல. ஆக்சுவலி என்கிட்டயே சொன்னாங்க மேம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நம்ம வந்து எப்பயுமே ஒரு ப்ராசஸ வந்து ட்ரஸ்ட் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்போம். நம்மளதான் நெகட்டிவ் பண்றதுக்கே சுத்தி 10 பேர் இருப்பாங்களே. இதெல்லாம் எப்படிப்பா வேலைக்கு ஆகும்? அங்கெல்லாம் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க, எத்தனை டெஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க, நீ என்ன இப்பதான் ஜாயின் பண்ணி இப்பதான் நீ வந்து ஆன்லைன்ல எல்லாம் இதெல்லாம் எப்படி பாசிபிள்? நம்ம 4 கொஸ்டின் எழுதுவோம். நம்ம மைண்டே வந்து டக்குன்னு ஒரு மெட்டீரியல் ஓபன் பண்ணி பாரு, அப்படி பார்த்து எழுதிடலாம். இப்படி எல்லாம் தோணாதா? நீ ஏன் வந்து இதுல இது பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ஆக்சுவலி போஸ்டிங்ல இருக்கவங்க 2-3 பேர் கூட என்கிட்ட சஜஸ்ட் பண்ணாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய இன்ஸ்டியூட் சொல்லி இதுல சேர்ந்துக்கோங்க அப்படின்னாங்க. அங்கெல்லாம் பார்ஷியல் பேமெண்ட் இல்லைங்க சார், இங்க மட்டும்தான் பார்ஷியல் பேமெண்ட் இருக்கு, பாதியா கட்டிக்கலான்னாங்க மேம். நான் இங்கே இருந்துக்கிறேன் பரவாயில்லைங்க சார் அப்படின்னு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டெஸ்ட் தான் எனக்கு அந்த டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. என்னால வந்து எழுதவே முடியல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மெயின்ஸ்க்கு அப்படின்ட்டு நான் உட்காரவே இல்லை. நம்ம யூஸ்வலா நம்ம நோட்ஸ் எடுப்போம்ல, பிரிலிம்ஸ் புக் படிச்சு நோட்ஸ் எடுக்கிறது, கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறது, இப்படி எழுதுறதுனால கொஞ்சம் அந்த ரைட்டிங் ஸ்கில் மட்டும் இருந்துச்சு. பட் ஆனா மெயின்ஸ்க்கு அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அவங்க முன்னாடியே மெயின்ஸ்க்கு 6 months முன்னாடியே நடத்திட்டு கிளாஸ் போயிட்டு இருந்துச்சுல மேம். அப்போ வந்து அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சிருப்பேன் மேம் பத்திரமா. நீங்களா பத்திரமா இருங்க, இன்கேஸ் நான் பாஸ் பண்ணனா உங்ககிட்ட வரேன் அப்படின்ட்டு. அப்புறம் கிளியர் பண்ண உடனே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே அப்படின்ட்டு அந்த மெட்டீரியல் தூசி தட்டி எடுத்து அப்புறம் தான் மேம் ஒன்னொன்னா படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப கூட நீங்க சொன்னீங்க மேம் ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் வந்து இதுக்கப்புறம் அனுப்புனீங்கன்னா நான் திருத்த மாட்டேன்னு. நீங்க திருத்தலனாலும் பரவாயில்ல நான் அனுப்புவேன் அப்படின்ட்டு எழுதி அனுப்புனேன். ஆனா நீங்க திருத்தி அனுப்பிச்சிட்டீங்க மேம் ஒரு 2 daysலயே. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் யார் அனுப்புனாலும் நான் திருத்த மாட்டேன் அப்படின்னீங்க மேம். பரவாயில்ல நான் அனுப்புறேன், திருத்தது இஷ்டம்னு அனுப்புனேன் மேம் நானு. ஏன்னா அப்பதான் நான் ஆரம்பிக்கிறேன் அந்த ப்ராசஸ்க்கே. அப்பதான் நான் வரேன் மெயின்ஸ் ப்ராசஸ்க்கே. என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஆனா படிச்சேன் மேம் நானு. கடைசியாலாம் ரொம்ப ஒரு 3 hours தான் ஸ்லீப்பே ஃபுல்லாவே. லாஸ்ட் 1 week ஃபுல்லாவே 3 மணி நேரம் தான் நான் தூங்கினேனே. நம்ம அதாவது இருக்கிறத வந்து நம்ம கரெக்டா ரிவிஷன் பண்ணிட்டு போயிடணும். நம்ம கிட்ட இருக்க மெட்டீரியல்ல நம்ம எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற தாட் இருந்துச்சு மேம். கரண்ட் அஃபேர்லாம் அந்த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் எல்லாம் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு போனேன். அப்படியே போய் எக்ஸாம் எழுதினேன் மேம். அதெல்லாம் அதுல இருந்துச்சு, அப்படியே எழுதிட்டேன் மேம். கரண்ட் அஃபேர்லாம் அதை தாண்டி போதும் நமக்கு. அதுவே நமக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட அங்க இருக்கிறத வச்சே நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் அந்த மெட்டீரியல் எல்லாம் வர்த்தா இருந்துச்சு மேம். நான் தான் எழுதிட்டு வந்து கூட சொன்னேன் மேம் உங்ககிட்ட.
மெட்டீரியல்லாம் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி நான் இந்த அளவுக்கு அதாவது ஒரு 90% கிட்ட நம்மளால எழுதுற அளவுக்கு இருக்கு அந்த மெட்டீரியல் அப்படின்ட்டு நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தே உங்ககிட்ட சொன்னேன் மேம். நல்லா இருந்துச்சு. I have 2 questions, Hemlata. ஓகே, ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய ஆஸ்பிரண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள இது ஒரு பெரிய விஷயமா சுத்திக்கிட்டு இருக்குல்ல. பிக் பிராண்ட்ஸ் இருக்கணும், ஓகே, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கணும், ஒரு 1000 பேர் படிக்கணும், கல்யாண மண்டபத்துல கிளாஸ் நடக்கணும் இல்லையா? அந்த மோட் ஆஃப் எஜுகேஷன் தான் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ். ஏன்னா அங்க 1000 பேர் படிக்கிறாங்க, எப்படியும் 10 பேர் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 10 வந்துடும். இது வந்து ஒரு பெரிய இது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, தே கோ அண்ட் ஃபால் ஃபார் தட். இல்ல எங்க இன்ஸ்டியூட்ல ஒரு 2000 பேர் படிக்கிறாங்க, 3000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு. அது வர்சஸ் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எது ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம்? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? இது வந்து எனக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது இன்னும் பெட்டரா அந்த வியூ வரும். ஏன்னா நீங்க 2 சைடுமே இருந்திருக்கீங்க அப்படிங்கறதுனால. கண்டிப்பா வந்து குவாலிட்டி தான் மேம். கண்டிப்பா நான் குவாலிட்டி தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்ப நான் போய் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு என் நாலேஜ். பட் ஆனா நான் நடத்தி அவங்க கிளியர் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். நம்ம வந்து டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். இப்போ அடுத்த 3 மாசம் முடிஞ்சது வந்து ஒரு நியூஸா இருக்காம நமக்கு அது கரண்ட் அஃபேரா மாறிடணும். அந்த அளவுக்கு நம்ம அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். எல்லாருமே அப்படி அப்டேட் அவங்களோட மெட்டீரியலை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நானே இப்படி ஒரு மித்துல தான் போய் ஜாயின் பண்ணேன். இன்னமுமே எங்க வீட்டுல அந்த பெரிய இன்ஸ்டியூட்ல தான் நான் படிச்சு பாஸ் ஆனேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல யாராவது கேட்டா அந்த இன்ஸ்டியூட் பேரை சொல்லாதீங்க தயவு செஞ்சு, நான் ரொம்ப நொந்துட்டேன் அங்க போயிட்டு அப்படின்ட்டு நானே சொல்லிட்டு இருக்கேன் மேம். ஆக்சுவலி அந்த எவ்வளவு டைம் எடுக்குது, நம்ம எந்த பெரிய இன்ஸ்டியூட்ல படிக்கிறோம், எவ்வளவு அமௌண்ட் பே பண்றோம், இதெல்லாம் வந்து டசன்ட் மேட்டர் மேம். ஒரு 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 கரெக்டா நம்ம ஒரு 6 மந்த் போதும் மேம். கரெக்டா நம்ம ஒரு கிளாஸ் அட்டன் பண்றோம், நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம், அந்த நோட்ஸை படிக்கிறோம், அப்படியே போய் அங்க கக்குறோம். நீ மக் கூட பண்ணிக்கோ, கண்டிப்பா கிளாஸ் எடுத்தா புரிஞ்சிரும். உன்னால அதை கூட புரிஞ்சுக்க முடியலன்னா ஒரு கட்டத்துல நீ மக் பண்ணிக்கோ, அதுல இருந்தா உனக்கு ஆப்வியஸ்லி வருது உனக்கு. நீ வந்து ஏன் எனக்கு இவ்ளோ டைம் கண்டிப்பா எடுத்திருக்காது மேம். ஒருவேளை நான் முன்னாடியே சிக்ஷால ஜாயின் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா இவ்ளோ ஒரு 5 இயர்ஸ் கேப்லாம் எடுத்திருக்காது. பட் ஆனாலுமே டிஎன்பிசியுமே ரொம்ப 1 இயருக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி டிலே பண்ணி தானே ரிசல்ட் விட்டாங்க, ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும். மேபி அதனால இவ்வளவு ஜேர்னி ஆச்சா அப்படின்னு தெரியல. பட் ஆனா இவ்வளவு டைம் தேவையில்லை என்ன கேட்டா. நீங்க வந்து ப்ரைஸா வந்து நடத்துறது கரெக்டா படிச்சிருங்க, அதை மட்டும் போய் எழுதுங்க போதும். நீங்க ரொம்ப எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு கட்டத்துல உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அது நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க டெய்லி கிளாஸ் அட்டன் பண்றீங்க, நீங்க கிளாஸ் முடிச்ச உடனே அந்த நோட்ஸை படிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுவே போதும் மேம். குவாலிட்டி தான் மேம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே ஹேமலதா, வேற questions for somebody else? I also have a question, அப்புறம் கேக்குறேன். வேற யாருக்கு என்ன question? நீங்க ஹேமலதா நிறைய questions கேட்கலாம்னு நினைக்கிறேன். Yes. I read one. Okay, வேற யாராவது questions இருக்கா? இல்லாட்டி நான் I will share something. ஆமா, ஒரு question. சொல்லுங்க. ஹலோ மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு. அவரு கிளியர் பண்ணிருக்காரு, நீங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்லிருங்க ஹேமலதா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். யார் மேம் அது? சக்தி குமரன் சார். ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, நீங்க கண்டினியூஸா படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆகும்ல? இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இல்ல, டெய்லியுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். டெய்லியுமே ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும், வேற வழி இல்ல. நீங்க நிறைய ட்ரீம் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா நீங்க ட்ரீம் பண்ணிக்கோங்க, இப்படிலாம் என் லைஃப் இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கணும். ஆக்சுவலி நான் அவ்வளவு ட்ரீம் பண்ணேன், என் லைஃப் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இப்ப அதெல்லாம் நடக்கும்போது இதுதான் கனவு மாதிரி இருக்கு. என்ன நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது, நம்ம சொல்றதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்ப எல்லாம் 2 கிட் இருக்குது. கல்யாணம் பண்ணாம எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, மேரேஜ் பண்ணு, கரெக்டான ஏஜ்ல மேரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் எங்கேயாவது ஒரு டைம் போஸ்ட் ஆஃபீஸ் நான் வந்து போகும்போது என் ஃப்ரெண்ட் ஒரு குழந்தைய கூட்டிட்டு வரா. இந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நம்ம லைஃப் ஒரே இடத்துல இருக்குது, நம்ம அவசரப்பட்டு இந்த ஜேர்னிக்குள்ள வந்துட்டோமோ அப்படிலாம் நிறைய நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அவுட் ஆஃப் யூனிவர்ஸ்லாம் நான் ஓவர் திங்க் பண்ணுவேன், இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்ட்டு.
எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கதான் செய்யும். நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா படிக்கிறீங்கன்னா, இப்ப நீங்க மெயின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து கண்ண முழிச்சு படிச்சா அந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். எல்லா சிக்கலுமே இருக்கதாங்க செய்யும். ரொம்ப வந்து ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லா வந்து யாருமே படிக்க மாட்டாங்க. கண்டிப்பா கிளியர் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரஷர் இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் நான் தான் வீட்ல ஃபர்ஸ்ட் பொண்ணு. நான் வந்து நான் வந்து ஒரு ஃபேமிலிய டேக் கேர் பண்ற இடத்துல நான் இருக்கேன், அப்பா இல்லாம. பட் ஆனா வந்து அந்த இடத்துல நான் வந்து அந்த எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நான் எடுத்துக்காம நான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய கில்ட். நான் வந்து அம்மாவ பார்த்துக்கணும், வீட்ல ஏதாவது பண்ணணும், நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ணி குடுக்கணும். அந்த மாரிலாம் எனக்கு நெறைய ஸ்ட்ரெஸ். அ அப்படி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா ஒருத்தவங்க படிக்கிறாங்கன்னா, அவங்க கண்டிப்பா இந்த ஜர்னிக்கு வரவே மாட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் அவங்க படிக்கவே வராங்க. என் லைஃப்ப நான் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட்ல தான் கண்டிப்பா வந்து கவர்ன்மெண்ட் எக்ஸாம் அப்படி படிக்க வராங்க. ஆனா சீரியஸ்லி இத்தன நாள் அதாவது ரிசல்ட் வர்ற வரைக்கும் வந்து நான் வந்து இந்த எண்டுல இல்ல, அந்த எண்டுல இருந்தேன். அப்ப வந்து இந்த எல்லா இதுவும் எனக்கும் இருந்துச்சு. இப்ப வந்து இந்த இந்த ரிசல்ட் வந்த உடனே என்னோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆன மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆ என்ன என்ன இப்படி தூங்கி எழுந்த உடனே நம்ம லைஃப் மாறிடுச்சு. இப்படி ஒரே நாள்ல மாறிடுச்சு. நம்ம நம்ம இவ்ளோ யோசிச்சுட்டு இருந்தோமே, அது எல்லாமே உடனே நடந்த மாரி இருக்கே அப்படின்னு. பட் ஆனா இது உடனேலாம் இல்ல. இது ஒரு 5 வருஷம் ஆச்சு. நீங்க வந்து எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கதான் செய்யும். கண்டிப்பா இருக்கும். படிக்கிறவங்க யாருமே பீஸ்ஃபுல்லாலாம் படிக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம படிச்சாகணும். வேற ஆப்ஷன் இல்ல. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. All your dreams turned alive all of a sudden, ஹேமலதா. மேம் நிஜமா நிஜமா நான் கிளியர் பண்ண மாட்டேன். நம்ம எங்கேயாவது இந்த 15,000 பேர் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே, இந்த 15,000த்துல எங்கேயாவது 15,000த்துல அந்த பெர்சன்ல நம்ம ஒருத்தரா தொங்கிட்டு இருப்போம் எங்கேயாச்சும் பார்டர்ல. நம்ம எங்க இதுக்குள்ள வரப்போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மேம். இப்பயுமே ஓகே. எனக்கு என்ன ஒரு நம்ம நான் கடைசியா இந்த ஒரு செஷன் வச்சீங்க மேம் நீங்க. இவங்க கொஞ்சம் பேரை ஃபர்ஸ்ட் பிக் பண்ணி மார்னிங் ஒரு செஷன், அப்புறம் கொஞ்சம் பேரை பிக் பண்ணி ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் அந்த மாதிரி வச்சீங்க. வச்சுட்டு நீங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இப்படி இப்படி பண்ணுங்க, பேப்பர் இப்படி எல்லாம் பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க ஒரு செஷன் சொன்னீங்க மேம். அப்போ வந்து நான் கடைசியா உங்ககிட்ட கேட்கறேன், மேம் உண்மையிலுமே நான் நல்லா தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு கேட்டேன் மேம். நீங்க நீங்க போய் என் பேப்பரை வந்து எடுத்து ஸ்கிரீன்ல போட்டு என்னோட ஆன்சர் ஷீட்டை ஸ்க்ரோல் பண்ணீங்க மேம். ஓகே இது ஓகே. போதும் இது போதும், கொஞ்சம் பேப்பர் மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்க, போதும் இந்த பிரசன்டேஷன் இனஃப் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க மேம். அப்பயும் நான் நம்பல மேம். என்ன இவங்க இது நம்ம என்ன எழுதுறோம், நம்ம பாட்டுக்கு மெட்டீரியல் இருக்கிறத அப்படியே கக்கிட்டு இருக்கோம் இங்க. அதையும் அதை கூட ஒழுங்கா படிச்சு கக்கல, அதையும் வந்து கதையா தான் எழுதிட்டு இருக்கோம். எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ண போறோம் அப்படின்ட்டு. சீரியஸ்லி ஒரு பர்சன் கூட எனக்கு மெயின்ஸ் நான் கிளியர் பண்ணணும்னு ஹோப்பே இல்லைங்க மேம். அதனாலதான் நான் மெயின்ஸ் முடிச்ச உடனே திரும்ப வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சிக்ஷாலேயே. நம்ம படிக்கிறோமோ, நம்ம வந்து வேலை வாங்குறோமோ இல்லையோமோ, இந்த ப்ராசஸ் விட்டு வெளியே வரக்கூடாது. ஏன்னா வெளிய வந்தா மார்க்கெட் சிச்சுவேஷன் இதை விட வர்ஸ்டா இருக்குது. திரும்ப நான் ஒரு ஜாபுக்கு போயிட்டு திரும்ப ஒரு 9 to 5 ஜாப் பண்ணிட்டு அதுக்கு அவங்ககிட்ட வந்து நான் அவ்வளவு திட்டு வாங்கிக்கிட்டு, ஏன் நான் திரும்ப அந்த ஜாப்புக்கு நான் பயந்துகிட்டே நான் இந்த இந்த ஜேர்னிக்குள்ள இருந்து நான் வெளியே வரவே இல்லை மேம். நிறைய நாள்ல யோசிச்சிருக்கேன், எல்லாத்தையும் பேசாம மூடி வச்சுட்டு பேசாம ஒரு ஜாப் போயிடலாம், ஒரு 15,000 சேலரி வரும் போதும், ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நான் யோசிச்சேன் மேம். அப்புறம் யோசிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுவேன், சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில எழுந்து இங்கேயும் புக் அப்படின்னு திரும்ப புக் எடுத்து உட்காந்துப்பேன் மேம். வெளிய வெளிய போனா அவ்வளவு வஸ்ட் நான் சொல்லல. அவங்க வந்து ஒரு ஜாப் செக்யூர் இல்லாம அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க மேம். இப்ப நானுமே லைவா என் ஹஸ்பண்ட் பிரைவேட் கன்சர்ன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வெயில் அலையறது போறது அதுக்காக நான் கவர்மெண்ட் ஜாப் வந்து ஏசிலேயே உட்காந்துருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு ஜாப் செக்யூரிட்டி இல்லாம நிறைய மென்டல் ப்ரெஷர் இருக்கு மேம். அவங்க ஒரு சேலரி வாங்கினாங்கன்னா அதுக்கு இன்டூ 3x வந்து அவங்க ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா, ஒரு பிரைவேட் கன்சர்னா. இப்ப உங்களுக்கு உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்டா இருக்குல்ல கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது, பிளஸ் ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. நம்மள என்ன ஒரு ஒரு நிலத்தை கொடுத்து நீங்க இதை விவசாயம் பண்ணுங்க, இதுல இவ்வளவு ஏக்கர் நீங்க வந்து இது பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்மள சொல்ல போறாங்க, இதை படிங்க, நீங்க பாஸ் பண்ணுவீங்க, பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை தரோம், அந்த வேலை கொடுத்து உங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறோம், வேலை பார்க்க போறீங்க, சம்பளம் வாங்க போறீங்க, அவ்வளவுதான் நம்ம அப்படின்ட்டு நான் நிறைய டிஸ்மோட்டிவ் ஆறப்பன்னா என் ஹஸ்பண்டும் சரி அம்மாவும் சரி எல்லாருமே வந்து அந்த டைம்ல படி அவ்வளவுதான், நீ என்ன என்ன எக்ஸ்ட்ரா என்ன நீ பண்ண போற, நீ உன்னை காப்பாத்திக்க நீ படி போதும் அப்படின்ட்டு இவ்வளவுதான் மேம். அதோட அதோட சாராம்சமே இவ்வளவுதான் மேம். சூப்பர் சூப்பர் ஹேமலதா. இப்போ உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது 2019ல நீங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க. அது வந்து நீங்க ப்ராப்பரா தெரியாம கனெக்ஷன் இல்லாம எல்லாம் படிச்சு, ஸோ நீங்க ப்ராப்பரா கனெக்ஷனோட படிக்க ஆரம்பிச்சு படிச்ச ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே அட்டெம்ப்ட்ல இப்போ நீங்க சர்வீஸ் வாங்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தானே உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆமாங்க மேம். இப்போ நீங்க படிக்க ஆரம்பிச்ச அந்த பிரிலிம்ஸ் பின்னாடி உட்கார்ந்து படிச்ச ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சர்வீஸ் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டீங்க. அட்டெம்ப்ட் ஆமாங்க மேம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இது எவ்வளவு பெரிய ரேங்கா பாக்குறீங்க? 667 தெரியல மேம் நிஜமாலுமே. இதுவே ஏதோ மிராக்கிள் மாதிரி தான் மேம் இருக்கு. ஓகே.
உங்க கூட 2019ல ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களா நிறைய பேரு? ஆக்சுவலி நீங்க டு பி அங்கிருந்து ஹானஸ்ட், ம், அங்க இருந்து நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இப்ப நான் மட்டும் தான் இங்க நிக்கிறேன். என் கூட ஸ்டார்ட் பண்ணவங்க யாருமே இல்ல இங்க. ஓகே. ஒருத்தர் கூட இல்ல இங்க. என் கூட ஸ்டார்ட் பண்ணவங்க யாருமே, என் ஃப்ரெண்ட்ஸ், என் சர்க்கிள் யாருமே இப்போ இந்த இடத்துல இல்ல. இந்த இடத்துல நான் மட்டும் தான் வந்து நிக்கிறேன். எல்லாருமே ஒரு ஒரு கட்டத்துல வந்து இது வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு வெளியே போயிட்டாங்க. ஓகே. உங்க கூடயே இன்னும் படிச்சவங்க அதே இப்போ நீங்க வந்து ஷிஃப்ட் ஆகி சிக்ஷா வந்துட்டீங்க. லைக் அவங்க நிறைய பேர் அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வேற இன்ஸ்டியூட்ஸ்ல படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சக்சஸ் ரேட்டும் சிக்ஷாவோட சக்சஸ் ரேட்டும் நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி வந்து ப்ரிலிம்ஸ் ப்ரிலிம்ஸ் வந்து நான் சிக்ஷா நோட்ஸ் தான், ஃபுல்லா சிக்ஷா நோட்ஸ் தான். ப்ரிலிம்ஸ் வந்து எழுதிட்டு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு செஷன் வச்சீங்க மேம். ஓகே. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க எல்லாம் அதுல வந்து எஸ்பெஷலி மதர்ஸ் நினைக்கிறேன். மதர்ஸ் சீரியஸா என்னன்னு தெரியல. மதர்ஸ் டே சீரிஸ். அதுல வந்து நான் வந்து பேபி வச்சுட்டு படிக்கிறேன், நான் இதை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பேபி வச்சுட்டு படிக்கிறேன். இல்ல எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்றாங்க. ஏன்னா எல்லாருமே மதரு, எல்லாருமே பேபி வச்சிருக்காங்க, எல்லாருமே படிச்சு எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், இதே எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி சொல்றாங்க அப்படின்னு எனக்கே ஒரு தாட் இருந்துச்சு மேம். எப்படி எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி சொல்றாங்க, எப்படி எல்லாம் ஒரே மாதிரி அப்படி. இப்ப வந்து நான் நினைக்கிறேன் மேம், அட லூசு, நீயே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் கிளியர் பண்ணிருக்க, நீ ஏன்டி நான் அவங்கள பாக்குறேன். அவங்க என்ன, அவங்க கையில ஒரு குட்டியை வச்சுட்டு எக்ஸாம் எழுதிருக்காங்க, நீ ஒரு குட்டி இல்லாம எக்ஸாம் எழுதிருக்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் உனக்கும் அவங்களுக்கும். ஆப்வியஸ்லி அவங்க எல்லாம் மதர்ஸ், அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. பட் சொல்றேன், நீ என்ன படிச்சு எழுதியோ அதேதான் அவங்களும் படிச்சு எழுதியிருக்காங்க, நீ ஏன் அவங்கள பாத்துட்டு இருக்க, நீயும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் அப்படின்ட்டு அப்பதான் மேம் எனக்கு தோணுச்சு. ஓகே. அப்ப நீங்க வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோட வந்தீங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணதே சிக்ஷால ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடிச்சிட்டாங்க. மேம் அதுக்குதான் மேம் நான் சொல்றேன். இப்ப வந்து நான் வந்து ஒரு 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 ஃபுல் லாக்டவுன்ல வந்து நான் ஸ்கூல் புக் எல்லாம் படிச்சு என்கிட்ட இருக்கு. ஸ்கூல் புக்ஸோட லைன் பை லைன் நோட்ஸ் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் மேம். சிக்ஷா இதையும் அதையும் நான் கம்பேர் பண்ணிட்டு, நம்ம தான் நிறைய ரிசர்ச் பண்ணுவோமே, அதை கம்பேர் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அதுல இருக்க எல்லா கண்டென்ட்டும் இதுலயே கவர் ஆகுது மேம். நீங்க ஏன் திரும்ப போய் ஒரு நோட்ஸ் எடுத்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுவானே, நீங்க ஏன் திரும்ப ஒரு புக்கை வாங்கி புக்கை படிச்சு லைன் பை லைன் படிச்சு நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்து ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? அதேதான் அவங்க இங்கேயும் சொல்லியிருக்காங்க. மிஞ்சி கூட ஒரு 5 பாயிண்ட் அதுல இந்த பாக்ஸ் கண்டென்ட் இந்த மாதிரி அந்த கிளாஸ் நோட்ஸ்ல இருக்காது. நீங்க மெட்டீரியல் அனுப்புறதெல்லாம் படிச்சு அதெல்லாம் கவர் ஆயிடும். கிளாஸ் நோட்ஸ் நான் சொல்றேன் மேம், நீங்க ஏன் திரும்ப ஒரு புக்கை வாங்கி நீங்க திரும்ப ஏன் புதுசா நோட்ஸ் எடுப்பானே அப்படிங்கிற மேம். நான் இருக்கிற கிளாஸ் மட்டும் நீங்க படிச்சாலே போதும் அப்படிங்கிற மேம். ஓகே. ஓகே ஹேமலதா. ரஞ்சினி தான் ரொம்ப இன்வால்வ்டா கதை கேட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது क्वेश्चन இருக்கா ரஞ்சினி? வேற யாரும் எனக்கு தெரியல, அதனால ரஞ்சினியை கேக்குறேன். நான் கிளாஸ்ல பேசவே மாட்டேன் மேம். இருந்துச்சு மேம். கங்க்ராட்ஸ் மேம். ரொம்ப இந்த சீரியஸ்ல இவங்க தான் மேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு மேம். ஸ்டோரியும் ரொம்ப அப்படியே ஜாலியா போயிடுச்சு மேம். டைம் போனதே தெரியல மேம். ஏங்க நான் ஒரு சோக கதையை சொல்லிட்டு இருக்கேன் 1/2 மணி நேரமா. இல்லைங்க மேம், இவ்வளவு நாள் பேசினவங்களா கரெக்டா அப்படியே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசியிருப்பாங்க. நீங்க ஃபுல் சக்சஸ் ஸ்டோரி எல்லாமே சொன்னதுல நானும் ஒரு டார்கெட்ல விழுப்புரம் சேர்ந்தேன் மேம். அது மாதிரி தான் மேம் இருந்துச்சு இன்ஸ்டியூட்லாம் ஃபுல்லாவே. இங்க சேர்றப்ப எனக்கு ஃபுல்லாவே நோட்ஸ் புக்கை எதுக்கு படிக்கணுன்ற மாதிரி தான் மேம் இருக்கு. இப்போ எனக்கும் அப்படிதான் மேம் இருக்கு. ஆக்சுவலி கடைசி டிக்கெட் வாங்குனதால நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் வருது ஹேமலதா. அவங்க எல்லாம் ஒயிட் டிக்கெட் அதனால ஸ்டோரி சொல்லிட்டு போயிட்டாங்க. மேபி மேம் வெளியே போய் பார்த்துட்டு வந்தாதான் மேம் தெரியும் சிக்ஷா நோட்ஸோட அருமை. அதே மாதிரி வந்து ஒன்ஸ் சிக்ஷா ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ் சிக்ஷா ஸ்டூடெண்ட் தான் மேம். ஆக்சுவலி இப்ப கூட என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு மேம், எப்படியாவது நீ ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிட்டு குரூப் 1ல, அப்புறம் அவங்களே மெயின்ஸ் கிளியர் பண்ண வச்சிருவாங்க அப்படின்ட்டு. நானும் அதுக்குதாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு மேம். ஓகே, வெரி ஹாப்பி. ஆக்சுவலி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றது, ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகுது நிறைய விஷயம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் வரும்போது எனக்கு அங்க யாரையுமே தெரியாது மேம். நான் பாட்டு ஒரு பிஜில ஒரு பிஜில வந்து ஸ்டே பண்ணிட்டு நான் கிளாஸ் போவேன் வருவேன், கிளாஸ் போவேன் வருவேன், இவ்வளவுதான் மேம். அப்புறம் லாக்டவுன் போட்டாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மேம். வீட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இது பண்ணேன். லாக்டவுன் முடிச்சுட்டு நான் திரும்ப இங்க வரும்போது தான் நீங்க சிக்ஷாட ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு விஷயம் வருது மேம் என் காதுக்கு, இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஆக்சுவலி அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் நான் ஏஎன்எம் செஷன்ல தான் உங்களை பாக்குறேனே. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க நித்யாக்கா, இந்த மாதிரி வந்து அந்த மேம் அப்படி எடுக்கிறாங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஒரு ஃப்ரீ செஷன் இருக்கு, அட்டன் பண்ணுன்னு. எல்லாரும் இதே மாதிரி தானே, எல்லாம் இதே மாதிரி தானே அப்படின்ட்டு யூஸ்வலா வெளியே படிக்கிறவங்களுக்கு அப்படிதான் தாட் இருக்கும். என்ன அவங்க எக்ஸ்ட்ரா புதுசா சொல்லிட போறாங்க, எதே தானே சொல்ல போறாங்க, எக்ஸ்ட்ரா என்ன கதை சொல்ல போறாங்க அப்படின்ட்டு. ஒரு டைம் ஏதோ மேடம் பிகாஜி காமா பத்தி நீங்க ஏதோ சொன்னீங்கன்னு சொல்லிட்டு வந்து அவ்வளவு இதா சொல்லிட்டு இருந்தாங்க மேம். அது நமக்கு அது நடக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாதுல்ல மேம். இப்ப கூட
ஞாபகம் இருக்கு மேம். அந்த அந்த ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். என்னால அந்த எந்த கொஸ்டினுமே அங்க அட்டன் பண்ண முடியல. நித்யாக்கா வந்து முன்னாடி நாள் ஜஸ்டிஸ் பார்ட்டி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வராங்க, அவங்க நோட்ஸ் எடுத்துட்டு வராங்க. அவங்க வந்து சொல்றாங்க, இதெல்லாம் நேத்து சொன்னாங்கப்பா, இதெல்லாம் இதெல்லாம் இந்த சேகர் சார் சொன்னாரு, இதெல்லாம் சொன்னாரு. எடுத்து பார்த்தா அந்த நோட்ஸே எனக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு மேம். பாரு செம்ம கனெக்டா இருக்குல்ல அப்படின்ட்டு, எடுங்க எடுங்க எல்லா நோட்ஸும் எடுங்க, எல்லா நோட்ஸ் எடுங்க அப்படின்ட்டு எல்லாமே நான் உட்காந்து கைப்பட எழுதி நான் உட்காந்து படிச்சேன் மேம். எல்லா நோட்ஸுமே நான் பிரிண்ட் அவுட் கூட போடல. எனக்கு அந்த டைம்ல எல்லாம் மணி ரொம்ப இஷ்யூவா இருந்துச்சுன்னு எல்லாமே உட்காந்து கைப்பட எழுதி, நான் எழுதி முடிச்சோடனே அந்த அக்கா எனக்கு நடத்துவாங்க, இதை இப்படி இப்படிலாம் இதெல்லாம் இதெல்லாம் அப்படின்ட்டு இந்த பின்னாடி வர ஸ்டோரி எல்லாம் சொல்லி சார் மாதிரியே நடத்துவாங்க. சூப்பர் சூப்பர், பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நான் வந்து மெயின்ஸ் எழுதும்போது என்ன, நம்ம வந்து எழுதுறோம், நம்ம ஒரு பேப்பர் எழுதி அனுப்புறோம், அவங்க திருத்தி அனுப்புறாங்க, ஒரு கமெண்ட் சொல்றாங்க, திரும்ப நம்ம ஒரு பேப்பர் எழுதி அனுப்புறோம், அவங்க திருப்பி, மத்தபடி என்ன இது இது எங்க போய் முடியும்னு தெரியலையே அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு மேம். நம்ம ஒரு கம்யூனிகேஷன் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்பப்ப நீங்க கிளாஸ் வந்து எடுப்பீங்க, இப்ப கிளாஸ்ல ஏதாவது மோட்டிவேஷனா சொல்லுவீங்க, மத்தபடி ஒரு கனெக்ஷனே இருக்காது. நானுமே ரொம்ப பேசலாம் மாட்டேன் மேம். இன்னைக்கு ஏதோ எல்லா அதங்கத்தையும் கொட்டிட்டேன் மேம். நிஜமாலுமே இத்தனை வருஷம் சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் கொட்டிட்டேன் மேம். அப்படி கிளாஸ் எடுப்பேன், கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், டெஸ்ட் எழுதுவேன், நீங்க திருத்தி அனுப்புவீங்க, அதுல இருக்க கமெண்ட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் மேம். என்ன நம்ம இது எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆக்சுவலி அந்த டைம்ல வெளியே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கட்டி படிச்சவங்க வந்து இப்ப யாருமே கிளியர் பண்ணல. ஆக்சுவலி நான் வந்து பெருமைக்காக சொல்லல, அவங்க வந்து நிறைய டிமோட்டிவேட் பண்ணாங்க. நிறைய பேர் இருந்தாங்க அந்த மாதிரி, இல்ல இதெல்லாம் எப்படி பாசிபிள், நீ ஏன் இப்படி உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இப்ப மணி தான் இஷ்யூவா, எவ்வளவு காம்படிஷன் தெரியுமா அப்படின்னு நிறைய என்ன பயமுறுத்தினாங்க மேம். எவ்வளவு காம்படிஷன் இருக்கு, நீ ஏன் இப்படி உட்காந்து படிச்சு. ஆக்சுவலி ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். எப்படின்னா நான் காலைல எழுந்திரிப்பேன், சமைப்பேன், படிப்பேன், சமைப்பேன், படிப்பேன், தூங்குவேன், சமைப்பேன், படிப்பேன், தூங்குவேன். இது 3 தான் மேம் என்னோட ஒர்க்கா இருந்துச்சு. அந்த 3 months ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இது மட்டும் தான் மேம் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டேன். அந்த பொங்கலுக்கு கூட நான் போகவே இல்லை. நியூ இயர் பொங்கல் எதுவுமே செலிப்ரேட் பண்ணல. நான் மாட்டுக்கு வந்து படிச்சுட்டே இருப்பேன். மெட்டீரியல் அமிச்சா அதை ஃபார்வர்ட் பண்ணுவேன், எங்க பாய் ஃப்ரெண்ட் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வந்து கொடுப்பாரு, உட்காந்து படிப்பேன். இது மட்டும் தான் மேம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த 3 மாசம். ஈவன் எங்க அம்மா கிட்ட கூட நான் அதிகமா போன் பேச மாட்டேன் மேம். ஏன்னா நான் அப்பதான் ஆரம்பிக்கிறேன். நான் மெயின்ஸ் இத்தனை பேர் ஆல்ரெடி ஓடிட்டாங்க நிறைய தூரம். நான் அவங்களெல்லாம் பீட் பண்ணி கொஞ்சமாவது முன்னாடி போகணும்னா நான் அதுக்கு முன்னாடி எஃபோர்ட்ஸ் நான் போடணும்ல. கரெக்டா அந்த 3 மாசம் தான் மேம் எஃபோர்ட்ஸ் போட்டேன். அந்த மெட்டீரியல் அந்த டைம்ல எனக்கு ரிசர்ச் பண்றதுக்கும் டைம் இல்ல. நான் போய் யூடியூப்ல போய் 2 வீடியோ பாக்குறது அந்த மாதிரிலாம் எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை மேம். கரெக்டா அந்த மெட்டீரியல் மட்டும் படிச்சேன், எழுதினேன். எனக்கு கடைசி வரைக்குமே என்ன டவுட் இருந்துச்சுன்னா, இதை வந்து எப்படி தேரும்னு சொல்றாங்கன்னு தெரியலையே, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே, என்னமோ ஃபேக்ட்ஸ் எல்லாம் எழுதி நீங்க பாக்ஸ் பண்ணணும், நீ வந்து ஃபுல் நியூமரிக்கலா நீ கொடுக்கணும் ஃபேக்ட்ஸ், அப்படிலாம் என்ன பயமுறுத்திட்டு இருந்தாங்க மேம். நான் எந்த நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸும் கொடுக்கல மேம் நிஜமாலுமே. ஒரு நியூமரிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தா இன்னும் முன்னாடி போயிருப்பணும் என்னமோ. பட் ஆனா இதுவே நான் அன்எக்ஸ்பெக்டட் தான் மேம். இந்த 3 மாசத்துக்கு நான் போட்ட எஃபோர்ட்டுக்கு இது ரொம்ப அதிகம் மேம். நிஜமாலுமே நான் எடுத்திருக்க ரேங்க் வந்து ஹானஸ்ட்லி இது வந்து அந்த 3 மாசத்தோட எஃபோர்ட் மட்டும்தான். ரிட்டன் ப்ராக்டிஸும் நான் அப்பதான் ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் 6வது டெஸ்ட் 7வது டெஸ்ட் எழுதும் போது நான் செகண்ட் டெஸ்டே உங்களுக்கு எழுதி அனுப்புறேன். அதுவும் 40 மார்க்கும் என்னமோ போட்டீங்க மேம். ஏதாவது மனசு ஹேமலதா, நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ கால் வரேன், உங்க பேப்பர் பிரசன்டேஷன் நான் எப்படி பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க மேம். பட் நீங்க அதை கூட நான் ஒழுங்கா கேட்கல. திரும்ப அடுத்த டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன் மேம். சரி நீங்க பொறுமையா சொல்லுங்க, அதுக்குள்ள நான் என் மனசுல நினைக்கிறதெல்லாம் எழுதுறேன் பேப்பர்ல அப்படின்ட்டு. 38 மார்க் 40 மார்க் எல்லாம் சொல்லாதீங்க, 38 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த வெறும் 38 தான் இன்னைக்கு 158 நிக்குது. 158 நிஜமா மேம், இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி நீங்க வந்து நம்ம எங்க இருக்கோம் அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது மேம். இது நீங்க இருக்கிற பிளாட்ஃபார்ம் கரெக்டான பிளாட்ஃபார்ம். என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அதை மட்டும் பண்ணுங்க. ரொம்ப நான் இப்ப ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியுமே நான் வந்து நம்ம எங்க எழுதி பாஸ் பண்ணிட்டு போறோம், நம்ம இவ்வளவுதான், நம்மளோட எஃபர்ட்டே 3 மாசம் தான், எப்படி 3 மாசத்துல கிளியர் பண்ண முடியும் அப்படி ஒரு தாட்ல தான் மேம் நான் ஜாயின் பண்ணனே. அம்மா இந்த மாதிரி மந்த்லி பே பண்ற ஆப்ஷன் இருக்குமா, நான் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் முன்னாடி நான் வீட்டுல தான் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ மெயின்ஸ் முடிச்சுட்டு மேம், மெயின்ஸ் முடிச்சுட்டு திரும்ப நான் ப்ரிலிம்ஸ், என்கிட்ட ப்ரிலிம்ஸ் சிக்ஷா நோட்ஸ் இருக்கு ஆல்ரெடி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏதாவது காதல கேட்டுட்டு இருப்போம், நம்ம பேக் ஆகக்கூடாது. கண்டிப்பா என் லைஃப்லயே நான் வந்து கன்சிஸ்டன்டா பண்ண 2 விஷயம், ஒன்னு என் லவ், இன்னொன்னு இந்த டிஎன்பிசி எக்ஸாம் மேம். கன்சிஸ்டன்டா நான் என்ன பண்றனோ இல்லையோ, மார்க் வருதோ இல்லையோ, படிச்சுக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். நிறைய பேர் சொல்லுவேன், என் தம்பி கூட சொல்லுவான் மேம். ஆக்சுவலி அவன் இப்ப கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க, அப்பா இறந்ததுனால அந்த அதுல வந்து வந்துச்சு மேம். டிஏவா இருக்காரு மேம். இதுல கள்ளக்குறிச்சியில வந்து வரஞ்சரம்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல டிஏவா இருக்காரு. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, டைம் எவ்வளவு வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு உனக்கு,
அப்படின்ட்டு ரீசெண்டா கூட அவர் சொல்லிட்டு இருந்தாரு மேம். இப்போ நீங்க இப்ப அவரோட வந்து பெரிய போஸ்ட். இப்ப வந்து நானு ஆரை கிடைக்கும்னு சொல்றாங்க மனோ அப்படின்ட்டு நான் சொன்னா, நீயா ஆரையா நம்பவே முடியல அப்படிங்கிறாங்க மேம். ஓகே. ஆனா பெயின்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு மேம். இந்த ஜேர்னி வந்து ஸ்மூத்தா போகல. பட் ஆனாலும் அது நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி மூவ் பண்ணி தான் மேம் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல. யாரு மேம் கஷ்டம் இல்லாம இருக்கா? எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு மேம். யாரு ஹேமலதா கஷ்டம் இல்லாம இருக்கா? கரெக்ட் தான். எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. பட் அதையும் தாண்டி ஒரு சக்சஸ் பாக்குறதுல தான் அந்த த்ரில் இருக்கு இல்லையா? சூப்பர், வெரி ஹாப்பி. எஸ், நான் நிறைய டைம் நினைச்சிருக்கேன் மேம். நம்ம வந்து நம்ம கதையை நம்ம மேம்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பா அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. இப்படி வந்து அதுக்கு ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட யோசிச்சு வச்சேன் மேம். உங்களுக்கு வந்து மகாபாரதம்ல வந்து ஏகலைவன் ஒருத்தர் இருப்பாரு மேம். அர்ஜுனனுக்கு முன்னாடியே அவர் தான் நல்லா வில்வித்தை பண்ற ஆளு. அவரு வந்து பீஷ்மர் உங்க குரு பேர் எனக்கு கரெக்டா தெரியல. அந்த டீச்சர் கிட்ட வந்து 2 ஸ்டூடெண்ட் கத்துக்கிறாங்க. ஒண்ணு வந்து அர்ஜுனர் வந்து வில்வித்தையிலேயே ரொம்ப சிறப்பான ஒரு ஆளு. அவரு வந்து அந்த டீச்சர் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவருக்கு வந்து இப்படி பண்ணு, இப்படி அம்பு விடு அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஏகலைவன்கிறவன் வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள். அவர் வந்து தூரத்துல இருந்து அந்த டீச்சர் சொல்றதை பார்த்து அதை வந்து பண்ணி ஃபாலோ பண்ணி அவர் வந்து நல்ல வில்வித்தையில அவர் இன்னும் சிறப்பான ஒரு இதா இருந்தாரு மேம். இந்த கதை வந்து அந்த மாதிரி நாங்க தூரத்துல இருந்து சிக்ஷா நோட்ஸ படிச்சா கூட கிளியர் பண்ணிடலாம் மேம். தேவையில்ல, தூரமா எங்கேயாவது இருந்து சிக்ஷா நோட்ஸ் மட்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு காதுல வாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த நோட்ஸ் எழுது. மேபி நீங்க இப்ப நான் நினைக்கிறேன் மேம், இப்ப வந்து நிறைய பேர் சிக்ஷால வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மீன்ஸ் கிளியர் பண்றாங்களா மேம். அவங்க நோட்ஸ் எழுதி அவங்களுக்கு வந்து அந்த ஏன்னா சொல்ல நோட்ஸ் எழுதுறோம்ல மேம், அந்த ரைட்டிங் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி நேச்சுராவே அவங்களுக்கு அந்த இது வந்துருது மேம். அவங்க கண்டென்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா கிளியர் பண்ணிடலாம் மேம். அது நார்மலா ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ராப்பரா சிக்ஷால ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறவங்க வந்து எழுதி ஏன்னா நானுமே வந்து நோட்ஸ் எழுதினேன். அந்த நோட்ஸை வாங்கி நான் கையால தான் எழுதினேன். நான் வந்து பிரிண்ட் அவுட்லாம் நான் போட்டு படிக்கல. அப்ப அப்படி எழுதி நமக்கு நேச்சுராவே அந்த சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ரைட்டிங் பிராக்டிஸ் இருக்குது அப்படி நான் நினைக்கிறேன் மேம். இல்ல நீங்க சொல்லும் போது தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட ப்ரிலிம்ஸ் ஒரு 8 to 9 months படிக்கிறாங்க. 8 to 9 months எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. கதை கேட்டு மேஜரா எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ மேபி அதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதனால மெயின்ஸ் வந்து ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது அப்படின்னு எனக்கு இப்ப தோணுது மேம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம எங்கேயாவது இருப்போம், 15,000 எங்கேயாவது இருப்போம் நம்ம ரேங்க் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணும் போது எனக்கு இது ஃபீல் ஆகுது மேம். மேபி இதனாலதான் நம்ம இன்னும் முன்னாடி இருக்கோமோ அப்படின்ட்டு. இன்னும் 32 years சர்வீஸ் இருக்கு ஹேமலதா. நீங்க குரூப் 1 பாஸ் பண்ணலைனாலும் நீங்க ஒரு டிஆர்ஓ ரெவென்யூ எடுத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட ஆக போறீங்க. அதெல்லாம் நினைச்சா ஆனா வந்து எங்க அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க மேம், நீ வந்து ஒரு ஜீப்ல வந்து இறங்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. நிறைய அந்த பேரண்ட்ஸோட விஷஸ் வந்து என்னைக்குமே நம்மள சுத்தி அந்த பாசிட்டிவ் வைப் இருந்துகிட்டே இருக்கும் மேம். நம்ம சின்சியரா நம்ம எஃபோர்ட்ஸ் மட்டும் போட்டா போதும் மேம். ஏன்னா எல்லாருமே கரெக்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. நீங்க வந்து இருக்கிறத நீங்க படிச்சா போதும். ஆனா படிக்கிறது கஷ்டம் தான், கண்டிப்பா மறக்கும், எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். சம்டைம்ஸ் ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் இருக்கும், ஆன்சர் மறந்துடும். எல்லா இஷ்யூமே இருக்கும். படிக்கிறது ஈஸி இல்ல, கண்டிப்பா படிக்கிறது கஷ்டம் தான். பட் ஆனா வெளியே இதை விட கஷ்டமான வேலைகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. நீங்க உங்க டைம் உங்களோட ஃபோக்கஸ் மட்டும் நீங்க இதுல கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா எந்த ரிசர்ச்சும் பண்ண வேண்டாம். Any other doubts you can ask her? ஒரு 6 months தான் மேம் நான் வீடியோ ஆன் பண்ணியே கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். மெயின்ஸ் ஃபுல்லாவே நான் வீடியோ ஆஃப் பண்ணி தான் மேம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் பிரவீனா, ஏதாவது டவுட்டா? பிரவீனா
ஓகே ஹேமலதா, தேங்க்யூ ஸோ மச். சச் அன் இன்ஸ்பைரிங் ஜேர்னின்னு தான் சொல்லணும். யாரும் ஹேமலதா ப்ரிலிம்ஸ் பண்ணதை ஃபாலோ பண்ணாதீங்க, பட் அதர்வைஸ் சச் அன் இன்ஸ்பைரிங் ஜேர்னி. வெரி வெரி ஹாப்பி ஹேமலதா ஆஃப் யுவர் சக்ஸஸ். ஸோ நிஜமாவே இட்ஸ் ஹியூஜ் சக்ஸஸ் தான். அண்ட் ரொம்ப ரொம்ப நிஜமாவுமே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா, ரொம்ப நர்வஸா, என்னது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு உங்க கதையே. த்ரில்லர் மூவி மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ வெரி வெரி ஆக்சுவலி வெரி ஹாப்பி. அண்ட் உங்களோட ட்ரஸ்ட் வந்து சிக்ஷா கெப்ட் அப் டு எண்ட் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அதுவுமே ரொம்ப பெருமையா இருக்கு. கடைசி வரைக்கும் ஆக்சுவலி நான் ரிசல்ட் வந்த உடனே சாருக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன் மேம். நான் வந்து எந்த ஹோப்ல சிக்ஷா ஜாயின் பண்ணேன்னு தெரியல, பட் ஆனா அது அது வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு ஹோப் எனக்கு இருந்துச்சு, ஓகே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஹோப் இருந்துச்சு. பட் அதுதான் என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சாருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணேன் மேம் ஓகே ரிசல்ட் ஓகே. வந்த உடனே. ஏன்னா எனக்கே இது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, இந்த ரேங்கா நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் சூப்பர், வெரி ஹாப்பி. அண்ட் ஆல்சோ இது எல்லாமே அப்படிதான் ஆரம்பிக்குது. சேகர் சாரோட வைஃபா யாரோ சிக்ஷா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் அதுக்கும் இன்னைக்கு வந்து ஓகே, அதுக்குமே வந்து இட்ஸ் லைக் அந்த பேரை ஸ்பாயில் பண்ணாம வி ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு எவ்ரி திங். எனக்கு இவ்வளோ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த ட்ரஸ்ட் அண்ட் உங்களோட கோஆப்ரேஷன், அந்த ப்ராசஸை நீங்க ட்ரஸ்ட் பண்ணது, இதெல்லாம் தான் ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். வெரி வெரி ஹாப்பி. பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் படிங்க. ப்ரிலிம்ஸ் சேராமையே குரூப் 2 கிளியர் பண்ணீங்கன்னா இப்போ ப்ரிலிம்ஸ் சேர்ந்து குரூப் 1 கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஸோ வீல் பி வித் யூ. கண்டிப்பா இந்த மெயின்ஸையும் கிளியர் பண்ணிடலாம். குரூப் 1 நீங்க குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி மெயின்ஸ் பார்த்துக்கலாம், தட்டி தூக்கிடலாம். யா, பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹேமலதா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹானஸ்ட்லி ஷேரிங் எவ்ரி திங். ரொம்ப பியூட்டிஃபுல் ஜேர்னியா இருந்துச்சு. நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அண்ட் பின்னாடியே ஹேமலதா பின்னாடியே ஒரு 100 பேர் சர்வீஸ் வாங்குவாங்க. யா, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஹேமலதா. எஸ், தேங்க்யூ ஸோ மச். வேற யாராவது ஏதாவது ஹேமலதாக்கு சொல்லணும்னா சொல்லிக்கலாம். ஓகே தென், பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் என்டையர் சிக்ஷா ஃபேமிலி ஹேமலதா. பேசலாம் மறுபடியும். நானும் சிக்ஷா ஃபேமிலி. எஸ் எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை.